திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரட்கள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடலரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஒளியரசு ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, எந்தம் ஞானாசிரிய பெருமகனா சிவ மா ஜானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி, குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி, நாளும் கோளும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே, ஆனி மகத் திருநாளிலே, நால்வர் பெருமக்களிலே ஒருவராகிய எம்பிரான் மாணிக்க வாசக பெருமான் இறைவனுடைய திருவடியை சென்றடைந்த நாளாகிய இன்றைய நன்னாளிலே நம்முடைய கடத்தூர் சிவாலயத்திலே இப்பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி முதல் முறையாக மாணிக்க வாசக பெருமானுடைய குரு பூஜையை இங்கே மிக சிறப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறந்ததொரு வழிபாட்டு நிகழ்வினுடைய ஒரு பகுதியாக அடியேனையும் சொற்பொழிவு ஆற்றும்படி இங்கு அன்பர் அகிலன் மூலமாக நமக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். மாணிக்க வாசக பெருமானுடைய பெருமையை, திருவாசகத்தினுடைய பெருமையை பேசி முடித்துவிட முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் இயலாது. அத்தகையதொரு பெரும் பெருமைக்குரிய ஒரு மிகப்பெரிய திருக்காவியம், காவிய ஆசிரியர், ஞானாசிரியர், நமக்கு மிகப்பெரிய இறைவனே வந்து திருவாசகத்திலே ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற அளவிற்கு பெரும் சிறப்பு மிக்க நம்முடைய மாணிக்க வாசக பெருமானுடைய திருவரலாறு நாம் ஒவ்வொருவரும் நினைத்து நினைத்து இன்புறத்தக்க ஒரு சிறந்த ஒரு வரலாறு. நம்ம குழந்தைகளுக்கு இது போன்ற வரலாறுகளை சொல்லி அவர்களை வளர்க்க வேண்டும். வரல் 6, அதாவது முந்தைய நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதை போல பின்னோர்களாகிய நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக அறிந்து கொள்வதுதான் வரலாறு. அப்ப ஏன் இது போன்ற ஞானிகள், ஞானாசிரிய பொதுமக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் நமக்கு அருளி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்ததில் சிறிதளவாவது நாம் சிந்திக்க வேண்டும், அதை போல வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இறைவனை நாள்தோறும் வந்து தொழ வேண்டும். அவர்கள் எப்படி நாள்தோறும் வழிபாடு செய்தார்களோ அதை போல நாமும் இங்கு தொடர்ந்து நாள்தோறும் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அது இயலாத காலத்தில் எவ்வாறாயினும் நம்மால் இயன்ற அளவு திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்த திருக்கோயில் வழிபாடு நமக்கு என்ன தரும் என்று சொன்னால், நம்முடைய வினை பயனை நீக்கி தரும். நமக்கு 3 வகையான வினைகள் இருக்கின்றன. என்ன வினை என்று சொன்னால், நாம் பல்வேறு பிறவிகளிலே செய்து வைத்த பெரும் பாவங்களாகிய பாவ புண்ணியங்களாகிய சஞ்சித வினை.
இதை பழவினை என்று சொல்வார்கள். அடுத்து பிராரப்த வினை, அததான் நம்ம பிராப்தம் சொல்லுவோம். அவன் வாங்கி வந்த பிராப்தம். இந்த பிராரப்த வினை என்பது இறைவனால் நமக்கு இந்த பிறவியிலே அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பாவ புண்ணியங்கள். இதற்கு பிராரப்தம் என்று பெயர், நிகழ்வினை என்று பெயர். அதற்கு அடுத்து இந்த பிறவியில் நாம செய்கின்ற பாவ புண்ணியங்கள், இது ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய வருவினை. நமக்கு இருக்கக்கூடிய இந்த 3 வினையையும் நீக்கிக் கொள்ளணும்னா எப்படி முடியும் என்று சொன்னால், குருநாதரை பிடித்தால் முடியும். நமக்குன்னு ஒரு ஞான குருவை தேர்ந்தெடுத்து, நாம தேர்ந்தெடுக்க முடியாது, அவரா நம்ம தேடி வருவார். குருநாதரிடத்திலே தீட்சை பெற்றுக் கொண்டால் நம்முடைய சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய பழவினை நீங்கும். அடுத்து நாள்தோறும் திருக்கோயிலுக்கு வந்து இங்கு சொல்லப்படுகின்ற மந்திரங்களை நாம் செவிகொண்டு கேட்கின்ற போதும், நம்முடைய தாய் தமிழிலே திருமுறைகளை பாடுகின்ற போதும் நம்முடைய பிராரப்தம் என்கின்ற வினை நீங்கும். ஞானாசிரியருடைய துணை கொண்டு ஞான நூல்களை தொடர்ந்து ஓதி வந்தால் இங்கே நமக்கு பிராரப்தம் என்கின்ற வினை குறைக்கப்படும். எப்படி குறைக்கிறது வினையை? வினையை எப்படி குறைப்பது, இந்த வினைகளை எல்லாம் எப்படி குறைப்பது என்று சொன்னால், உங்களிடத்திலே ஒரு 100 காசுகளை கொடுத்தால் எவ்வளவு வெயிட்டாக இருக்கும்? 100 காசு, 1 ரூபா காசு பாக்கெட்ல போட்டுட்டு போங்க. 100 1 ரூபா காசு கனமா இருக்கும். அதே ஒத்தா நோட்டா 100 ரூபா நோட்டு கொடுத்தா எவ்வளவு லேசா இருக்கும். இதை போலத்தான் ஞானிகளிடத்துல சென்று அடைகின்ற பொழுது, ஞானாசிரியரை வந்து பெற்றுகின்ற போது, நாயன்மார்களை வந்து பற்றுகின்ற போது, 63 நாயன்மார்களையும் நாம் சொல்லுகின்ற பொழுது, இறைவனுடைய அடியவர்களை நாம் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது, இறைவன் என்ன செய்வான் என்று சொன்னால், சில்லறை காசுகளாக இருக்கின்ற நம்முடைய வினையை நோட்டுகளாக மாற்றி கொடுத்து விடுவார். யோசிச்சு பாருங்க, 100 1 ரூபா காசே நம்மளால சுமக்க முடியல அப்படின்னு சொன்னா, நாம் இத்தனை இந்த பிராரப்த வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினையில எவ்வளவு சுமையை கொண்டு வந்திருப்போம், அதையெல்லாம் எப்படி நம்மால சுமக்க முடியும்? அப்ப அதற்குத்தான் இந்த திருக்கோயில் வழிபாட்டை சென்று நாடுகின்றோம். அப்ப அந்த வினை எவ்வாறு நீங்கும் அப்படின்னு சொன்னா, வினை நீக்கத்திற்கு இறைவன் நிறைய வழிகள் வைத்திருக்கிறார். பெரிய பெரிய ஞானி, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, வினை நீங்கும், திருக்கோயிலுக்கு வந்தா ஞானிகளை வழிபட்டால் வினை நீங்கும். ஞானிகளுக்கு வினை இருக்கு. ஒரு பெரிய ஞானியாகிய ரமண மகரிஷிக்கு முதுகில ராஜகுலமை நோய் வந்தது. அவர் என்ன சொல்றாரு, அதற்கு வைத்தியம் பார்த்து, அது வைத்தியம் பார்த்த தீரல. அப்ப என்ன, இது போன்ற எப்படி வினையை கழிக்க முடியும்னு அவங்க நமக்கு காட்டியிருக்காங்க. நமக்கு எப்படி வினை கழியும்னா, நமக்கு ஏதாவது நோய் வந்தால் நம்முடைய வினை கழியும். நாம் செய்த தீவினை நோயின் வழியாக கழியும். அல்லது யாருக்கையாவது திட்டு வாங்கினீங்கன்னா கழியும். நம்மளுடைய வினையை கழிக்கிறதுக்கு பல பேர் இருக்கான். நம்மளை பத்தி ஏடா கூடமா பேசுறவன், நம்மளை பத்தி கேவலமா பேசுறவன், இந்த மாதிரி பேசுவாங்கன்னா வினை கழியும். அது குறிப்பா இன்னைக்கெல்லாம் இருக்கிற இடத்துல போய் ஏதாவது ஒரு பணிக்கு வேலைக்கு சேர்ந்தோம்னா, முதலாளி, மேனேஜர், இவங்க தான் நம்மளை சுத்தி தீர்ப்பாங்க. அவங்கதான் நம்ம வினையை கழிக்க பிறந்தவர்கள். அப்படி யாரெல்லாம் திட்டுறாங்களோ, திட்டுப்பட்டு அவமானப்பட்டு நாம் செய்த தீவினை கழியும். சரி, இந்த நல்வினை எப்படி கழியும் அப்படின்னா, நல்வினை உங்களுக்கு பொருளாக வரும். இந்த உலகத்துக்குரிய பொருளாக பணமா வரும், நகையா வரும், இன்னும் என்னென்ன சுகபோகங்கள் எல்லாம் இருக்கோ அதுவாக நமக்கு வருவதுதான் நாம் செய்த நல்வினை.
தீவினை நோயாகவும் நல்வினை நமக்கு பொருளாகவும் வந்து சேரும். அப்படி வந்தா இந்த வினை கழிந்து கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் இந்த வினையெல்லாம் கழிந்து இருவினை ஒப்பு அப்படிங்கிற ஒரு நிலை வரும். நல்லது வந்தாலும் சிவசுவான்னு ஏற்றுக்கணும், கெட்டது வந்தாலும் சிவசுவான்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலை வரும். அந்த மனநிலை வந்தா இறைவனிடத்துல வெகு சீக்கிரம் போயிடும். அப்ப அந்த மனநிலை வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ப துன்பங்கள்ல உணர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த இன்ப துன்பங்கள்ல இவ்வளவு காலம் தொடர்ந்து நாம் ஈடுபட்டு கொண்டே இருப்பதனால் வருகின்ற அனுபவத்தை இறைவனுடைய சந்நிதியில வந்து நின்றோம்னா அவன் வெகு சீக்கிரமாக நமக்கு கொடுத்து விடுவான். அதுதான் ஆலய வழிபாட்டினுடைய தத்துவம். அதே போல நம்முடைய வினை நீங்கணும்னா இறை வழிபாட்டில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்ம கோயில சிவாச்சாரியார் இருக்காருன்னா சிவாச்சாரியாருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்தோம்னா நம்முடைய வினை நீங்கும். எப்படி நீங்கும்? நாம் முன்பு சொன்னதை போல சில்லறை காசுகளாக இருந்த நம்முடைய வினை நோட்டுகளாக மாற்றப்படும். நம்மால் சுமப்பதற்கு எளிதாக இருக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் என்று சொல்வார்கள் இல்லையா? அதை போல நமக்கு பெரிதாக வரக்கூடிய வினை கையே போகணும்னு இருந்தா சுண்டு விரல் மட்டும் போகும். ஐயோ சுண்டு விரல் போச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. ஆனா உண்மை நிலை என்னவாக இருக்கும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம கையே போக வேண்டி இருக்கும். ஆனால் இறைவன் என்ன செய்வான்? தன்னுடைய பெரும் கருணையினால நாம இது போன்ற அடியார்களுக்கு சேவை செய்தால், நாயன்மார்களுக்கு வழிபாடு செய்தால், மாணிக்க வாசக பெருமானுடைய குரு பூஜை ஏற்பாடு இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதையெல்லாம் எடுத்து செய்தால் நமக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் கையே போக வேண்டிய சூழ்நிலையில ஒரு விரல்ல ஒரு சிறிதளவு போகும் அல்லது விரல் போகும். இப்படிப்பட்ட நிலைப்பாடுதான் நமக்கு இதுதான் வினை நீக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நோய் நீங்கும், நோய் ஏற்பட்டு நம்முடைய தீவினை நீங்குவது. இப்படி வினையை நீக்கிக் கொண்டே வந்தோம்னா நமக்கு திருத்தலங்கள் தோறும் சென்று நாள்தோறும் சென்று வழிபாடு செய்துட்டே இருந்தோம்னா இறைவன் நமக்கு ஒரு குருநாதரை காட்டுவார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறைமையால் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாய்மானவ பெருமானுடைய வாக்கு. மிக நேர்த்தியாக இறைவனை மனதார சொல்லுபவர்களுக்கு இறைவனை காட்டக்கூடிய குருநாதர் கிடைப்பார். அந்த குருவின் மூலமாக நம்முடைய பழவினை ஆகிய சஞ்சித வினை நீங்கி போய்விடும். பிராரத்தம் இப்படி அனுபவித்து கழிக்க வேண்டும். அந்த அனுபவத்திலும் நாள்தோறும் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்து அடியார்களை எல்லாம் வணங்கி நின்றால், அவர்களுக்கு தொண்டு செய்திருந்தால் நம்மால் சுமக்க முடியாம தூக்கி சுமக்க முடியாத அந்த வினை நம்மால் எளிதாக சுமக்கக்கூடிய வினையாக மாற்றம் பெறும். அவ்வாறு மாற்றம் பெற்று வருகின்ற வினை வராமல் நின்று வருவினையாகிய ஆகாமியம் எந்த பாவங்களும் செய்யாம எல்லாம் சிவார்ப்பணம். இந்த ஐயா ஒரு பொன்னாடை கொடுத்தார், சிவார்ப்பணம் சிவபெருமான் கொடுத்தது. நான் நாளைக்கு யாருக்காவது ஒரு ஆடையை கொடுக்கின்றேன்னா சிவார்ப்பணம் சிவபெருமானுக்கு கொடுத்தது. ஒரு பொருளை கொடுக்கிறோம், சிவார்ப்பணம். அந்த காலத்துல இதெல்லாம் செய்வாங்க. பழங்காலத்துல நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தையே, நம்முடைய தாத்தா பாட்டி செய்தோம்னாவே நமக்கு நிறைவா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் கட்டி வைப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டி வச்சா இறந்து போனவர்களுடைய நினைவாக, குப்புசாமியினுடைய நினைவாக, இவர் இன்னாருடைய ராமசாமியினுடைய தந்தை குப்புசாமி நினைவாக இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. அப்ப என்னன்னா பெரியவங்க பேர்ல தான தர்மம் செய்யறது. அதனால என்ன ஆகும்னா தான தர்மம் செய்கின்ற பொழுது சிவார்ப்பணம்னு சொல்லி செய்தாலோ அல்லது பெரியவங்க பேர்ல சொல்லி செய்தாலோ அதனால் வரக்கூடிய பாவமும் புண்ணியமும் நம்மை சேராது. நாம நினைச்சுக்கிறோம் புண்ணியம் செய்தால் நல்லதுன்னு. புண்ணியம் செய்தாலும் மீண்டும் பிறக்கணும். ஒரு பிறப்பு, ஒரு உயிருக்கு எத்தனை வகையான பிறப்பு இருக்கு தெரியுங்களா? 96
லட்சம் பிறப்பு. அத்தனை முறை பிறக்கணும். 96ல 84 லட்சம் யோனி வேதம். 84 லட்சத்துல நமக்கு மாணிக்கவாசகர் சொல்லுவார், புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன். பட்டணத்தார் சொல்லுவார், எத்தனை எத்தனை தந்தையோ எத்தனை எத்தனை தாயோ எத்தனை எத்தனை பிள்ளையோ என்றால் யானடியேன். இப்ப நம்ம யார் யாருக்கெல்லாம் அப்பா அம்மாவா இருந்தும் நமக்கு தெரியாது போன பிறவியில. அதுக்கு முந்தின பிறவியில யார் யாருக்கு பிள்ளையா இருந்தோம் நமக்கு தெரியாது. இப்படி பல பிறவிகள் நம்ம எடுத்து வரோம். ஒரு சுற்றுக்கு 84 லட்சம் முறை பிறந்து வரணும். அப்படி பிறப்பெடுத்து வரணும். புல்லாக பிறந்து அதுல செய்த புண்ணியத்தின் பயனாக இப்படி ஒவ்வொன்னா மேலேறி வரணும். இப்படி ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் மேலேறி வந்து கிடைத்தற்கு அரிய பிறவியாகிய மானிட பிறவிக்கு வரணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இருக்கிறதுலே அரிதான விஷயம் எதுன்னா மானிடராக பிறத்தல். அதுல சைனாவில் போய் பிறந்திருந்தா நம்ம மாணிக்கவாசகர் குரு பூஜை கொண்டாட முடியுமா? தமிழ்நாட்டுல தர்மபுரி மாவட்டத்துல கடத்தூர்ல வந்து பிறந்ததுனால மாணிக்கவாசகர் குரு பூஜையை நீ கொண்டாடிட்டு. சைனாவில் பிறந்தா கொண்டாட முடியுமா? ஜப்பான்ல பிறந்தா கொண்டாட முடியுமா? அப்போ புண்ணியத்தினுடைய பயன், நாமெல்லாம் பல பிறவிகள்ல செய்த புண்ணியத்தினுடைய பயன் இந்தியாவில், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து நம்ம பிறந்தோம். அப்படிப்பட்ட சிறப்புடைய பிறவியாகிய மனித பிறவியை அடைவது மிக 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 அரிது. 84 லட்சத்துல ஏறத்தாழ 75 லட்சம் பிறப்பு மனித பிறப்பு கிடையாது. கடைசியாக இருக்கக்கூடிய 9 லட்சம் பிறவியில தான் மனிதர்களாக பிறந்திருப்போம். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 75 லட்சம் பிறவி வேறு உயிரினங்களாக பிறந்து பிறந்து உழல வேண்டியதுதான். மனித பிறவியில் பிறந்தால் இறைவன் ஒரு கருணை கொடுக்கின்றான். இந்த பிறவியை பிடித்துக் கொண்டுதான் முக்தி அடைய முடியும். அவனுடைய திருவடியை பற்றிக் கொள்ள முடியும். இப்ப நம்ம ஒரு சிங்கமா பிறந்திருக்கிறோம் வச்சுக்கேன். நான் தினந்தோறும் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி விட்டு வருகிறேன் சிங்கம் சொல்லுமா? இந்த தினம் கோயிலுக்கு வருமா? சிங்க தினம் கோயிலுக்கு வந்தா நாமெல்லாம் எப்படி கோயிலுக்கு வர்றது? அப்ப என்ன செய்யறோம்? அதனாலதான் அந்த காலத்துல கோயில்கள் எப்படி இருந்தன, காட்டுக்குள்ள இருக்கும். சிங்கம் கோயிலுக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது. கழுதை வழிபட்ட இடம் கரவீரம், நண்டு வழிபட்ட இடம் கற்கடம், யானை வழிபட்ட இடம் திருவானைக்காவல். இப்படி விலங்குகள்லாம் வழிபட்டிருக்கு. யானை முக்திக்கு போயிருக்கு. ஆடு வழிபட்டதிடம் ஆடுதுறை, குரங்கு வழிபட்டதிடம் குரங்காடுதுறை. இப்படி எல்லா விலங்கினங்களும் வழிபாடு செய்திருக்கு. அதான் காரைக்கால் அம்மையார் பாடுவாங்க, புழுவாய் நான் எப்பிறவியில பிறந்தாலும் சரி உன்னை என்றும் மறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும். நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார், புழுவாய் பிறப்பினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வருவாதிருக்க வரம் தர வேண்டும். புழுவா பிறந்தா கூட இறைவனுடைய நினைவு இருக்கும். அப்ப மனுஷனா பிறந்தா நாம எவ்வளவு தூரம் இறைவனை நினைக்க வேண்டும். இந்த மனித பிறவில எவ்வளவு கருணையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பெரும் கருணையோடு இந்த உடலை நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழகான உடம்பு, எவ்வளவு அழகான முகம். முகத்துல பாருங்க எல்லாம் என்னென்ன அமைப்புகளோட அற்புதமா. வாய்க்கு மேல மூக்கு, யோசிச்சு பாருங்க, வாய்க்கு கீழே மூக்கு இருந்தா எப்படி இருக்கும்?
ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், இறைவன் நம்ம படைக்கும் போது இப்படி எல்லாம் மாற்றி படைச்சிருந்தானா, காலு மேல கீழே வச்சிருந்தானா? ரெண்டு பக்கமும் அழகா கொடுத்திருக்காரு. வாய்க்கு மேல மூக்கு, கண்ணு ரெண்டு அழகா, அதை பாதுகாப்பதற்கு இமைகள். இதெல்லாம் இன்னைக்கு அடிக்கிற தூசிக்குள்ள இமை இல்லைன்னா என்ன ஆகும் நம்மளுடைய கண்ணு? அப்ப எத்தனை தூரம் இறைவன் கருணையோட நமக்கு இந்த உடலை படைத்து கொடுத்திருக்கிறான் பாருங்க. காயம்பட்ட அதுவே ஆறிடும். இப்ப எல்லாம் ஆற மாட்டேங்குது, ஏன்னா சுகர் வந்துருச்சுங்கன்னா. காயம்பட்டால் அதுவே ஆறி போயிடும். ஒரு சின்ன கத்தி எடுத்து லேசா கிழிச்சு பாருங்க, ஒரு 2 நாள்ல அது தோல் அதுவே பிடிக்கும். எத்தனை முறை அறிவாள்மனையில, இன்னைக்கெல்லாம் அறிவாள்மனையில காய் நிறுத்துறவங்களே காணும். எல்லாத்துக்கும் கட்டர் வந்துருச்சு. பெரிய ட்ரே வச்சுக்கிறான், அதுக்குள்ளார கத்திக்கு கைப்பிடி போட்டு அப்படியே வச்சுருக்கான். அதை எடுத்து அப்படியே தட்டினா காய நடுவில் வச்சு தட்டிட்டே இருந்தா காயெல்லாம் நடிக்கும். அப்ப அறிவாள் மனையில் காய் நறுக்கின்ற பொழுது எத்தனை முறை சிறு சிறு துரும்புகளாக நம்முடைய தோல் கிழிக்கப்பட்டிருக்கும். ஆனா அதெல்லாம் ஒட்டுமொத்தமா அப்படியே கூடிடுது. அப்ப தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த உடலை படைத்து கொடுத்திருக்கின்றான் இறைவன். வேற எந்த இடத்துக்காவது உயிர் இல்லாத பொருள் ஏதாவது அப்படி செய்ய முடியுமா? ஒரு குண்டா ஒடுங்கிடுச்சு, அதுவே நான் ஒடுக்க எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்க முடியுமா? முடியாது. அப்ப இறைவனுடைய பெரும் கருணை இந்த உடலை அப்படி நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறான். இந்த உடலை எதற்காக படைத்து கொடுத்தான் என்று சொன்னால், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் சில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றாள் தொட. இந்த இறைவன் இந்த உடலை படைத்து கொடுத்ததே பிள்ளையிலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை நாம் தொழ வேண்டும், இறைவனை சென்று தொழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடலையே படைத்து கொடுத்திருக்கின்றான். நமக்கு திருநாவுக்கரசு பெருமான் திரு அங்கமாலை என்ற ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதுக்கு எல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்கார். கைகள் எதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறான்னா, இருகை கூப்பி அவனை தொழுவதற்காக கொடுத்திருக்கின்றான். கால்கள் எதற்காக கொடுத்திருக்கின்றான்? அவனுடைய திருக்கோயிலை வலம் பெறுவதற்காக கொடுத்திருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் எதற்காக கொடுக்கப்பட்டது? கண் அவனுடைய அழகை பார்ப்பதற்காக, காது அவனுடைய பெருமைகளை கேட்பதற்காக, வாய் அவனுடைய புகழை பேசுவதற்காக, இப்படி ஒவ்வொன்றையும் இப்படி படைத்து கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை நாம் போற்றி வணங்கினால் நம்முடைய வினையெல்லாம் நீங்கி போகும். அந்த வினை நீங்குவதற்கு எத்தனை பெரிய பேரு நமக்கு வாய்க்கும் என்று சொன்னால், மிக எளிதான பேர் குருவினுடைய திருவடியை சரணடைந்து கொள்வதே. அதனால இறைவனை சென்றடைந்த குருமார்களாகிய நம்முடைய ஞானாசிரிய பெருமக்களை நாம் சென்று அடைந்து கொள்ள வேண்டும், அவரை பிடிச்சுக்கணும். மாணிக்க வாசகர் தான் சொல்லுவார், இன்றைய குரு பூசை நாயகர், இறைவனை போய் சிக்கன பிடித்தேன். அப்படியே போய் பிடிச்சுக்கணும், விடக்கூடாது. சிக்கன பிடித்தேன், சிக்கன பிடித்தேன் எங்களிருந்து அருள்வது நீயே. அம்மையே அப்பா ஒப்பினாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொருவினை சுருக்கும் பொருத்தலை குலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது நீயே. அப்படி போய் இறைவனை சிக்கன பிடித்துக் கொள்ளும். இறைவனை போய் பிடிக்க முடியுமான்னா அவன் விளையாட்டு காட்டுவான் நம்ம கிட்ட. இறைவனை போய் பார்க்கணும்னா அவன் என்ன செய்வானா, தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து பார்க்கணும்னா ஓடி ஒளிந்து கொள்வான். அவன் வந்தா என்ன பண்ணுவானா, இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் மாதிரி எனக்கு பதவியை நீட்டித்து கொடுன்னு கேட்பானா. போனா
அரசு 58 வயசு வரைக்கும் அரசு பணியில் இருக்கலாம்னு சொல்லுது. அதுக்கு மேல மத்திய அரசு பணியா இருந்தா 60 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுது. அப்பவும் 10ங்கிறான், இன்னும் 2 வருஷம் சேர்த்து கொடுன்னு கேட்கிறான். அதை போல தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திர பதவி இவ்வளவு காலம் அனுபவிச்சுட்டோம், இனி நாம போவோம், இறைவனுடைய திருவடிக்கு போவோம், வேற யாராவது இந்த இந்திர பதவி வந்து அனுபவிச்சுட்டு நினைப்பானா அப்படின்னு நினைக்க மாட்டானா. சாமி எப்படியாவது எனக்கு பதவி நீட்டிப்பு கொடுங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த இந்திர பதவியில இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் அந்த பிரம்மனுடைய பதவியில இருக்கேன். இதெல்லாம் பதவிங்க. நாம அவங்க எல்லாம் பெரிய பெரிய கடவுள் நினைச்சு போய் சொல்றோம், அதெல்லாம் பதவி. 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா இந்திர பதவி கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு வழிபாடும் இப்படி பண்ணனா பிரம்மன் ஆகலாம். இப்படியெல்லாம் நிறைய வழிபாட்டு முறைகளை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அப்படியெல்லாம் செய்துதான் இந்த பதவியை அவர்கள் அடைந்தார்கள். அப்ப அதெல்லாம் பதவி. ஒரு பதவிக்கு போனோம்னா ரிட்டையர்மெண்ட் இருக்கு, டிஸ்மிஸ் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தா மேலதிகாரி பார்த்து நீ வேலைக்கு வேண்டாம் போனா போயிடணும். அப்படியெல்லாம் இருக்கு. அந்த மேலதிகாரி சிவபெருமான் தான். நாம் அவரை போய் பிடிக்கணும்னா அவரை சார்ந்து அவரை அடைந்த அடியார்களை போய் பிடிக்கணும். இப்ப இறைவன் என்ன பண்ணுவானா, விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம். யாராவது தேவர்கள்லாம் வந்து காலை தொட்டு கும்பலான்னு வந்தா சாமி காலை இழுத்து போறான். மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அப்ப என்ன செய்கிறான் இறைவன், அவனை பிடிக்கலாம்னு போனா அவன் மறைந்து மறைந்து விளையாடுவார். திருமால் ஆலயம் இருக்கு. ஒரு முறை என்ன செய்கின்றான், சகாதேவன் இடத்துல கிருஷ்ணன் வந்து எங்கே கட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாத்திர பக்கம் எல்லாம் கிருஷ்ணனா இருக்கும். எங்க கட்டுறது, எது உண்மையான கிருஷ்ணன் தெரியல. அப்படி இறைவனை நாம் அடையணும்னா அவன் பல்வேறு மாயைகள் விளையாடுதல் செய்வான். அப்போ இறைவனை மிக எளிதாக அடையக்கூடிய வழி எதுனா, இறைவனுடைய அடியார்களை பிடித்துக் கொண்டால் இறைவனை எளிதாக அடையலாம். நால்வர் பெருமக்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருவர். அவர் தான் பெரிய புராணத்தினுடைய காப்பிய தலைவர். எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு அவர் நாள்தோறும் இறைவனை சென்று பதிகம் பாடி வழிபாடு செய்வார். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பார். பாடி பதிகம் பாடி வழிபாடு செய்வார். அப்ப அவருடைய குரல் வளத்தை பாதுகாக்க வேண்டும்னு சோமாசி மாரநாயனார் என்ன பண்ணுவார், அவருக்கு தூதுவளை கீரையை தினமும் கொண்டு வந்து கொடுப்பார். பரவனாச்சியார் இடத்துல அந்த அம்மா தூதுவளை கீரையை சமைத்து சமைத்து கொடுப்பாங்க. தூதுவளை தொண்டைக்கு ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் நம்ம கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சளி பிடிச்சா அந்த தூதுவளை கீரையை துவையலாகவோ ரசமாகவோ வைத்து கொடுத்தா சளி போயிடும். அப்போ நம்முடைய உடல்ல கபம் கண்டாமல் காப்பது தூதுவளை கீரை. அந்த தூதுவளை கீரை தினமும் சமைத்து கொடுக்கிறாங்க. ஒரு நாள் கேட்கிறார் சுந்தரர், உனக்கு எப்படி இந்த தூதுவளை கீரை தினமும் கிடைக்கிறது? அதுவா, இங்க அம்பர் மாகாணத்துல இருந்து நம்முடைய சோமாசி மாரநாயனார்னு ஒருத்தர் இருக்கார், சோமாசி மாறன் ஒருத்தர் இருக்கார், அவர்தான் கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு நாள் அவரை பார்க்கணும்னு சொல்லி சுந்தரர் இருந்து பார்க்கிறார். அப்ப சோமாசி மாரநாயனார் கிட்ட, சரி நீங்கள் எனக்கு இவ்வளவு தூரம் பணிவிடை செய்கிறீர்கள், உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும் கேளுங்க. அப்ப சோமாசி மாரநாயனார் என்ன கேட்கிறார், அவர் தினம் வீட்டுல யாகம் பண்ணுவார், சோமாசி யாகம். இந்த யாகத்துல யாகம் நடத்தினாங்கன்னா அதுல பூர்ணாகுதின்னு ஒண்ணு போடுவாங்க. ஒரு பெரிய பட்டு துணியில உள்ள சில பொருட்களை எல்லாம் வச்சு கட்டி அதுக்கு பூர்ணாகுதின்னு எல்லார்ட்டையும் தொட்டு கும்பிட கொடுப்பாங்க. நாமெல்லாம் தொட்டு கும்பிட்டு அந்த பெரிய ஒரு முடிச்சு மாதிரி இருக்கிறத பட்டு துணியில் கட்டப்பட்ட அந்த பூர்ண ஆகுதின்னு சொல்லி கொடுப்பாங்க, நிறைய. அத யாகத்துல கொடுக்கும் பொழுது அதை அக்னிதேவன் வாங்கி கொண்டு போய், அந்த தீ கடவுள் வாங்கி கொண்டு போய், நெருப்பு கடவுள் வாங்கி போய் நாம எந்த இறைவனுக்கு கொடுக்க சொல்றோமோ அந்த இறைவனுக்கு கொண்டு போய் கொடுப்பார். திருமாலுக்கு கொடுக்கணும்னா திருமாலுக்கு கொடுப்பார்,
சிவபெருமான கொடுக்கணும்னா சிவபெருமான கொடுப்பார். அந்த மாதிரி அந்த கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து இங்க அக்னி தேவன் வாங்கி கொண்டு போய் அங்க சேர்ப்பார். ஆனா சோமாசி மாறருக்கு என்னன்னா அப்படியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நான் பூர்ணாகுதியை சாமி கிட்ட நேரா கொடுக்கணும். யார்கிட்ட? சிவபெருமானிடத்துல நேராக கொடுக்க வேண்டும். அதுக்கு நீங்க தான் அருள் செய்யணும். ஏன்னா சிவபெருமானுடைய நண்பர் சுந்தரமூர்த்தி நாயனார். நான் நேராக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். எப்படிப்பா நேரா கொடுக்கிறது? சரி செய்து தர்றேன்னு வாக்கு கொடுத்தாச்சு. நான் எப்படியாவது சிவபெருமான இடத்துல கேட்டு உனக்கு வாக்கு நான் அதை செய்து கொடுக்கிறேன். சிவபெருமான இடத்துல சென்று கேட்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இப்படி எனக்கு நாள்தோறும் தூதுவளைக்கீரை கொண்டு வந்து கொடுத்து நாள்தோறும் எனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கக்கூடிய சோமாசி மாறனுக்கு ஒரு ஆசைங்க, உங்களிடத்துல நேரடியாக பூர்ணாகுதி கொடுக்கணும், அதை நீங்க வாங்கிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. சரி வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். இறைவன் இடத்துல போனா நிறைய கண்டிஷன் உண்டுங்க. ஆனா அருளாளர்கிட்ட போனப்ப கண்டிஷன் இல்லை. அவங்க கருணையோடு நம்மளை ஏற்றுக்குவாங்க. இறைவனிடத்துல சென்றடையினா கண்டிஷன் உண்டு. ஒரு கண்டிஷன் போடுறாரு, நான் எந்த வேடத்துல வேணாலும் வருவேன், எப்படி வேணும்னாலும் வருவேன், வந்தது நான் தான் தெரிந்து என் இடத்துல பூர்ணாகுதியை கொடுத்தா நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க சாமி, நீங்க எப்படி வேணாலும் வாங்க, நீங்க பூர்ணாகுதி வாங்கிக்கிட்டா போதும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த பின்னால ஒரு அந்த குறிப்பிட்ட நாள் சொல்றாரு, இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு சாமி. அன்னைக்கு வரேன்னு சொன்ன அன்னைக்கு அந்த அந்தனராகிய சோமாசி மாரநாயனார் நடத்துற வேள்விக்கு சிவபெருமான் எப்படி போறாரா, வெட்டியான் வேடத்துல போறார். வெட்டியான் வேடத்துல தோல் ஆடை எடுத்துட்டு இறந்து போன ஆட்டை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு கல் பானையை எடுத்துக்கொண்டு, யாரு? மனைவி உமையம்மையை கல்பானையை தூக்கி கொண்டு வர சொல்லி 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு கூட ஒரு நாயோட வீதிக்குள்ள நுழையிறாங்க. அப்போ பார்த்த ஐயர்ல தெரிச்சு வீட்டுக்குள்ள ஓடிப்பிட்டான். என்னடா அது, இப்படி ஒரு சம்பவம் நம்ம இடத்துல நடக்குது அப்படின்னு. இவர் அப்படியே அந்த வேடத்தை கிளம்புகிறவர் தான் அன்னைக்கே சொன்னார் இல்லையா, நான் எந்த வேடத்தில் வேணுமானாலும் வருவேன், என்னிடத்துல வந்தது நான் தான் தெரிந்து என்னிடத்துல பூர்ணாகுதியை கொடுத்தா நான் வாங்கி கொண்டு போய்விடுவேன்னு சொன்னார் இல்லையா. அதனால இப்ப என்ன வேடத்துல வந்திருக்கிறார்? சுடுகாட்டிலே பணி செய்கின்ற வெட்டியான் வேடத்திலே வந்திருக்கார். வெட்டியான் ஊருக்குள்ளே வரக்கூடாது. அந்த காலத்துல அப்படியெல்லாம் ஒரு மரபு இருந்தது. அப்ப ஊருக்குள்ள வந்தது இல்லாம அக்கிரகாரத்துக்குள்ள நுழைஞ்சு யாகம் நடத்துற இடத்துக்கே வந்துட்டார். எல்லாரும் அப்படியே பதப்பதச்சு போய் நிக்கிறாங்க. சோமாசி மாறனுக்கு ஒரு பதப்பதப்பு, என்னடா இது இப்படி, நம்ம யாரும் சாமி வரன்னு சொன்னா இவன் வந்து நிக்கணும் அப்படின்னு பதவி போய் நிக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரை பாக்குறாரு. சரி இது பார்ப்போம் அப்படின்னு சொல்ல கூட வந்த பிள்ளையில விநாயக பெருமான் சுந்தரருக்கு சிக்னல் காட்டுறாரு, வந்தது சாமி தான், பூர்ணாகுதி எடுத்து கொடு கிளம்பிடுவாரு அப்படின்னு. உடனே சுந்தரருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி வந்தது சாமி தான் அப்படின்னு. இவர் போய் சோமாசி மாறன் கால கடிக்கிறாரு. சிவபெருமான் தயா வந்திருக்கிறாரு வெட்டியான் வேடத்துல, எடுத்து உன்னுடைய பூர்ணாகுதியை கொண்டு போய் அவர் கையில கொடு. அப்ப பூர்ணாகுதியை எடுத்து கொண்டு போய் கையில கொடுக்க போகும்போது சாமியம் ஆயிட்டார். அது வரைக்கும் சுடுகாட்டு இடையனாக இருந்த அவர் எப்ப இவர்தான் சிவபெருமான்னு தெரிஞ்சு அவர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறாரோ, பூர்ணாகுதியை வாங்கும் போது சிவபெருமானாக மாறி பூர்ணாகுதியை வாங்கிட்டு சோமாசி மாறரை சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆசீர்வாதம் பண்ணி சாமி கிளம்பிடுறார். அப்போ சாமிக்கே நேரா ஒரு பொருளை கொடுக்கணும்னா நமக்கு யாருடைய உதவி தேவை என்று சொன்னால் அருளாளர்களுடைய ஞானாசிரியர்களுடைய உதவி நமக்கு தேவை. அதனால மாணிக்க வாசக பெருமானை பற்றி தெரிந்து கொண்டு மாணிக்க வாசகரை பிடித்தோம்னா எப்படி சோமாசி மாற நாயனாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் உதவி செய்தாரோ அதை போல நாம் எல்லாம் இறைவனை அடைவதற்கு நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் நமக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லி
மாணிக்கவாசக பெருமானுடைய திருவள்ளாட்சிக்குள்ளே நுழைகின்றேன். மாணிக்கவாசக பெருமான் மதுரையம்பதிக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய திருவாகவூர் இருக்கின்ற திருத்தலத்திலே தோன்றியவர். திருவாகவூரிலே சம்புகாரருக்கும் சிவஞானவதிக்கும் திருமகனாக தோன்றியவர். அவர் பிறந்து 14 வயதுக்குள்ளாக அனைத்து நூல்களையும் கற்று உணர்ந்து ஆயக்கலைகள் 64ஐயும் முற்றும் உணர்ந்தவராகிறார். அதை கேள்விப்பட்ட அந்த நாட்டினுடைய மன்னன் அரிபர்த்தன பாண்டியன் அவரை அழைத்து தென்னவன் பிரம்மராயன் என்கின்ற பட்டத்தை கொடுத்து அவரை தன்னுடைய அமைச்சராக வைத்துக் கொள்கின்றார். அப்படி அமைச்சராக வைத்துக் கொண்ட உடனே இவர் என்ன செய்கிறார்னா, அரசு பணி போக மீதி இருக்கக்கூடிய நேரத்துல சமயங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார். அப்ப அந்த காலத்துல நிறைய சமயங்கள் இருக்கு, இப்பவும் நிறைய இருக்கு. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நம்ம மேல கூட்டக்கூடிய போட்டு விட்டுருவான். நீங்க அதுக்குன்னு கூட்டமா திரியலாம். எங்கேயாவது கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா கூட்டக்கூடிய போட்டுருவான். அதனால என்ன செய்யணும், அப்படியெல்லாம் ஏமாறாம இருக்கணும். ஏங்க அதுவும் சமயம் தானே, அதுவும் கடவுள் தானே அப்படின்னா அப்படி இல்லை. நம்முடைய ஞானிகள் என்ன செய்திருக்கிறார்கள்னா, பல சமயங்களை பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எது உண்மையான சமயம், எது இறைவனை நேரடியாக சென்று அடைவிக்கின்ற சமயம்னு ஏறத்தாழ ஒவ்வொருத்தரும் 40 வருஷம் 50 வருஷம் அவர்களுடைய நூல்கள், அந்த அவர்கள் சொல்லி வைத்த தத்துவங்கள், இதன் மூலமாக எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஏங்க நாம டாக்டர் கிட்ட போறோம், நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு, என்னைக்காவது நாம ஆராய்ச்சி பண்ணி நம்ம உடம்புக்கு இந்த நோய் வந்திருக்குது, அதனால இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணி மருந்து கண்டுபிடிச்சு சாப்பிடுவோம்னு நினைக்கிறோமா? அப்படி சாப்பிடணும்னு நினைச்சா நமக்கு நோய் குணமாகுமா? என்ன பண்றோம், ஏற்கனவே 5 வருஷம் மருத்துவ படிப்பு படித்த மருத்துவர்கிட்ட நேரா போறோம், அவர் மருந்து சீட்டு எழுதி தரார், வாங்குறோம், முழுங்குறோம், நோய் குணமாயிடும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்காக ஒவ்வொருத்தரும் கிளம்பி போய் நான் 5 வருஷம் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு வந்தா நான் நோய்க்கு மருந்து சாப்பிடுவேன், சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்னா, 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் அவர்கள் பெரும் உழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? எது உண்மையான சமயம் என்று தெரிந்து கொள்வதற்காக. மாணிக்கவாசகர் அப்படி எல்லா நூல்களையும் பெற்றார், எல்லா சமய நூல்களையும் பெற்றார். புத்தம், சமணம், இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் கற்றுக்கொள்கிறார். அத்தனையும் கற்றுக்கொண்டு இறுதியிலே சைவ சமயம் தான் உலகத்திலே தலை சிறந்த சமயம் என்று முடிவு செய்து சைவ சமயத்தை சார்ந்து திருவியையும் புத்தாக்கமும் அணிந்து கொண்டு நாள்தோறும் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை சென்று தரிசனம் செய்துவிட்டு அவருடைய அரசு பணிக்கு போறார். அப்படி போய்கொண்டிருக்கின்ற காலத்துல மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறார். அப்படி இறைவன் நினைத்த உடனேயே பாண்டிய மன்னனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அந்த காலத்துல 4 வகையான படைகள் ஒரு மன்னன் வைத்திருப்பான். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, 4 படை. இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் 3 படை வைத்திருக்கும். தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை. நமக்கு இந்தியாவுக்கு 3 படை இருக்கு. தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை. அந்த காலத்தில் அரசர்கள்லாம் 4 படை வைத்திருப்பாங்க. தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அதுல குதிரைப்படை கொஞ்சம் வலுவிழந்து இருக்கு. உடனே குதிரைகள் வாங்குவதற்கு நம்ம போகணும்னு ஒரு முடிவு பண்றான். எதை எடுத்தாலும் அரசன் நேரம் அவனே போய் செய்ய முடியாது, அதுக்குதான் ஆட்களை அங்கங்க நியமித்திருக்கிறான். அப்ப என்ன செய்யலாம், நம்பிக்கையான ஒரு ஆள் மூலமாக நாம பணத்தை கொடுத்து அனுப்பி துறைமுகத்துல அரேபிய நாட்டுல இருந்து அந்த குதிரைகளை எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறான். அனுப்பி வைக்கணும்னு முடிவு பண்றான். முடிவு பண்ணி கஜானாவிலிருந்து பெரும் பொருளை எல்லாம் எடுத்து அதற்கு தகுதியான நபர் நம்முடைய திருவாரூர் மாணிக்கவாசகர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி
திருவாதூரர் இடத்துல கொண்டு போய் கொடுக்கிறார். தென்னவன் பிரம்மராயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, நீங்க போய் துறைமுகத்துல போய் நல்ல குதிரைகளாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. உடனே இவர் அந்த பொருளை எல்லாம் எடுத்து விட்டு நேரா சொக்கநாதர் கோயிலுக்கு போறார். சொக்கநாதரை போய் வணங்குகின்றார். சுவாமி, இந்த பொருளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடியார்களுக்கும் உங்களுக்கும் பணி செய்ய ஏற்றுக்கொள்ள வேண்டும் வென்றார். வேண்டிய உடனேயே அங்கு சிவாச்சாரியார் திருநீர் அவருக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே அதை நல்ல சகுனமாக பெற்றுக்கொண்ட நம்முடைய திருவாதூரர் கிளம்பி துறைமுகத்துக்கு போகிறார். அப்படி துறைமுகத்துக்கு அவர் போகின்ற வழியில திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலம் வருது, ஆவுடையார் கோயில். அப்படி அவர் ஆவுடையார் கோயில் கன்னியாகுமரிக்கு போற வழியில, அங்க போற வழியில மதுரையை தாண்டி போகின்ற வழியில அங்கே திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்துல குருந்த மரத்தினுடைய அடியிலே சிவபெருமான் குருநாதராக தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து அங்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் அப்படியே அந்த பகுதியை கடந்து போறார். அப்படி போகும் பொழுது அந்த குருநாதரை பார்த்த உடனேயே மனதிலே லயித்து போய் ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது மாணிக்கவாசகர் திருவாதூரருக்கு. இன்னும் அவருக்கு மாணிக்கவாசகர்னு பேர் வரல, திருவாதூரர் தான் அவருடைய பேர். அமைச்சரா இருக்கிறதுனால அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் பேர். இந்த தென்னவன் பிரம்மராயருக்கு இந்த குருநாதரை பார்த்த உடனே மனதிலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படுகிறது. உடனே சென்று போய் அவருடைய திருவடியை தொழுது பணிகிறார். நம்ம போய் பார்த்தோம்னா, ஞானிகளை பார்த்தோம்னா, துறவிகளை பார்த்தோம்னா, பெரியவங்களை பார்த்தா அந்த காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்குங்க நமக்கு. நம்முடைய சமயத்துல அப்படி ஒரு மரபு உண்டு. இப்படி போய் அவங்களுடைய 2 கால் பெருவுகளையும் கும்பிட்டு வரணும். ஏன் அப்படி பெரியவங்களை எல்லாம் வணங்கணும்னா, அவங்களுடைய காலத்துல அவங்க எல்லாம் எத்தனையோ இடங்களுக்கு, புண்ணியம் பெற்ற இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த புண்ணியத்தை நாம் எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கால் கட்டை விரலை தொட்டு வணங்குவதன் மூலமாக நாம் அதை அடைய முடியும். அதாவது போய் துறவிகள், பெரிய துறவிகள் எல்லாம் போனா போய் தொற்றக்கூடாது, அவங்களெல்லாம் தொடாம கும்பிடணும். போய் அவங்களுடைய பாதத்தை நினைந்து பக்கத்துல தொட்டு கும்பிட்டு வந்தோம். அதே மாதிரி சாமி சிலைகள்லாம் இருந்தா போய் நம்மால பிரதோஷமான நந்தியை குடிச்சு தொங்குன்னு தூங்குறான். சிலையே குட்டுட்டு விழுந்துரும் போல இருக்கு, அப்படி தூங்குறான். சுவாமி சிலா விக்கிரகங்களை எல்லாம் நாம தொடக்கூடாது. அதற்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதற்குன்னு சில வழிமுறைகள் தான் இருக்கு. அதெல்லாம் செய்துகிட்டு தான் போய் தொடணும். நாம போய் நெருப்பு தொட முடியுமா? தொட மாட்டோம், ஏன்னா சுற்றுன்னு தெரியும். அது மாதிரி அதெல்லாம் தொடணும்னா அதற்குன்னு சில வழிமுறைகளை ஏற்படுத்திக்கணும். ஆனா என்ன செய்யற, ஒரு தீயணைப்பு நாம போய் நெருப்புக்குள்ள ஒருத்தரை மாட்டிட்டே போய் காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஆனா அதே ஒரு தீயணைப்பு வீரர் போய் காப்பாற்றுவார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு அதற்கான உடை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தனியா தீ தாக்காத ஹெல்மெட் கொடுத்திருப்பாங்க, தீ தாக்காத உடை கொடுத்திருப்பாங்க. அதனால அவரால் நெருப்புக்குள்ள புகுந்து வெளியில வர முடியும். நம்மால அப்படி புகுந்து வர முடியுமா? உள்ள போனா கருகி போயிடுவோம். அப்ப அதற்கான பாதுகாப்பு உடைகளை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் அவர் நெருப்புக்குள் நுழைகிறார். அதை போல நாம இறைவனுடைய திருமேனியை தொடணும்னா அதற்குரிய தகுதிகளை வளர்த்து கொண்டுதான் போய் தொடணும். நாம நம்ம இஷ்டத்துக்கு போய் தொடக்கூடாது. அப்ப ஞானிகளையும் வணங்குகின்ற பொழுது பார்த்து வணங்கணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் செய்த புண்ணியத்தினுடைய பயன் நமக்கு கிடைக்கும். அப்படி போய் வணங்குவதனால, அதனாலதான் அருளாளர்களை போய் வணங்கணும். மாணிக்கவாசக பெருமானை போய் வணங்கணும்னா நமக்கு அவரிடத்தில் அருள் கிடைக்கும். அவர் சாமிகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவார். எப்படி சோமாசிமாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் ரெக்கமெண்ட் பண்ணாரோ அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவார். அப்ப அதனால ஞானிகளை பார்த்து வணங்கணும். அந்த காலத்துல ஒரு மரபு இருந்தது. இதை ஒரு மன்னன் கடைபிடிச்சுட்டே இருந்தான். இதை பார்த்த உடனே அந்த அமைச்சருக்கும் தளபதிக்கும் ஏக கடுப்பு.
என்னடா இந்த ராஜா யாரை பார்த்தாலும் போய் காலில் விழுந்துடுறான். ஒரு ராஜானா கம்பீரமா இருக்கணும் இல்லையா, ஒரு அரசன்னா இப்படியா போய் பொத்து பொத்துன்னு ஒருத்தர் காலில் விழுந்துட்டே இருக்கிறது? இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க இப்படி பேசிக்கிறது ராஜாவினுடைய காதுல விழுது. ஒரு துறவியினுடைய பாதத்துல போய் விழுந்துட்டார். சாஷ்டாங்கமா விழுந்து அவருடைய பாதத்தை வைக்கிறார். அவருடைய பாதத்துல தலையை வைக்கிறார். உடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். என்ன இந்த ராஜாவுக்கு எப்ப பார்த்தாலும் புத்தியே இல்லை, யாரா பார்த்தாலும் காவி உடை போட்டவங்களை பார்த்தா உடனே காலில் விழுந்துடுறான். இத கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு இறந்து போன ஆட்டினுடைய தலை எடுத்துட்டு போ, அதே போல இறந்து போன ஒரு புலியினுடைய தலை இதையும் எடுத்துட்டு போ, இறந்து போன ஒரு மனிதனுடைய தலை இதையும் எடுத்துட்டு போ, இது மூணையும் விட்டு கொண்டு வாங்கன்னு ரெண்டு பேரையும் அனுப்பிச்சுட்டார். போன உடனே ஆட்டு தலைக்கு நீயா நானான்னு போட்டி போட்டு வாங்கிட்டான். ஏன்னா அறுத்து திங்கிறதுக்கு மாலை எதாவது சொன்னாலும் அந்த பழக்கத்தை மட்டும் விட மாட்டான். உடனே விட்டு போச்சு. அப்பா ஒருவேளை முடிஞ்சதுன்னு முடிவு பண்ணான். ரெண்டாவது புளித்தலையை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுல அலங்காரமா மாட்டி வைக்கலான்னு சொல்லி அதை ஒரு 100 தங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். அடுத்து இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. என்ன வேலைங்க? மனுஷ தலையை விற்கணும். எவனும் வாங்கவே மாட்டேங்கிறான். மனுஷ தலையை வாங்கி என்ன பண்றது? ஆட்டு தலைய சாப்பிட்டுலாம், புலித்தலையை அலங்காரமா வீட்டுல பொம்மையா மாட்டி வச்சிடலாம். மனுஷ தலையை என்ன பண்றது? இவனால் வில்லங்க பிடிச்சவனா இருந்ததுன்னா மனுஷ தலையை வாங்கிட்டு போனவன பின்னாலே போலீஸ் வந்துருச்சுன்னா மனுஷ தலையை என்ன பண்றது? விற்க முடியல, என்ன பண்ணாலும் விற்க முடியல. ஒரு ரூபாய்க்கு கொடுத்த கூட வாங்க மாட்டேங்கிறான். உடனே அரசன் வந்து யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லு. நம்மளால இலவசம்னா எதனால வாங்கிக்குவாங்க. சரி மனுஷ தலையை இலவசமா கொடுக்குறேன்னு சொன்னா அப்படியும் எவனும் வர மாட்டேங்கிறான். சரிடா 100 தங்க காசு தரேன், அப்போது எவனாலும் வாங்கிட்டு போய் வீட்டுல வைக்க சொல்லுன்னா அப்பயும் எவனும் வாங்கல. 100 தங்க காசு கொடுத்து இந்த தங்க மனுஷ தலையை தரேன்னு சொன்னாலும் ஒருத்தனும் வாங்கல. திரும்ப வந்துட்டாங்க. அப்ப ராஜா சிரிச்சுட்டே சொன்னாராம், 100 தங்க காசு கொடுத்தும் எவனும் வாங்கி வச்சுக்காத இந்த ஈன தலைய ஒரு மிகப்பெரிய துறவியனுடைய காலில் வச்சதுக்கு தானே நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சண்டை போட்டீங்க. அப்ப இந்த மனுஷ தலையோட வேல்யூ என்ன, அதனுடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி அப்ப அந்த தலையினுடைய தகுதி என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு. இந்த தலையினுடைய தகுதி என்னன்னா எத்தனை துறவிகளை விழுந்து வணங்கியதுங்கிறதா அந்த தலைக்கே தகுதி. அதனால துறவிகளை பார்த்தா விழுந்து வணங்கணும், பெரியவங்களை பார்த்தா விழுந்து வணங்கணும். அது பெரியவங்களா, அதுவும் குறிப்பா காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தவங்களை எல்லாம் பார்த்தா விழுந்து வணங்கணும். ஏன்னா நமக்கு எப்ப அந்த வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது, அதையெல்லாம் செய்யணும். அப்படி மாணிக்க வாசகர் பார்த்த உடனே இந்த குருநாதருடைய திருவடியில விழுந்து வணங்குகின்றார். விழுந்து வணங்கி, ஐயா என்னை எப்படியாவது நீங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னைக்கெல்லாம் குருகுலத்துல சேர்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நம்முடைய மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிட்ட தமிழ் தாத்தா ஊடல் சாமிநாத ஐயர் பாடம் படிக்க போறார். பாடம் படிக்க போனா முதல் நாள் காலையில 8 மணிக்கு வர சொல்ற. 8 மணிக்கு போறார். போன உடனே பாக்குறார், ஐயா உங்ககிட்ட தமிழ் படிக்கணும், நாளைக்கு வா. போயிட்டார். அடுத்த நாள் கரெக்டா 7-8 மணிக்கு வந்து நிக்கிறார் சாமிநாத ஐயர். போறார். போய் திரும்ப அதே மாதிரி வணக்கம் சொல்லி, ஐயா உங்ககிட்ட தமிழ் படிக்கணும், நாளைக்கு வா. முதல் நாள் என்ன சொன்னார்? நாளைக்கு வாங்க.
அடுத்த நாள் சேர்த்துக்கணும்ல, அப்பவும் நாளைக்கு வாங்குறாரு. இப்படியே ஒரு வாரம் போகுது. இவரும் சலிக்காம போறார் ஊவே சாமிநாத ஐயரும். அப்படியே போக 3 வாரம் ஆயிப்போச்சு. தினம் போனாலும் நாளைக்கு வாங்குறாரு. 1 மாசம் கழிச்சு ஒரு வழியா சரி வா சேர்த்துக்கிறது. ஏன்னா கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா முதல்ல பொறுமை அவசியம். அந்த பொறுமையும் கடமை உணர்ச்சியும், கடமை ரொம்ப முக்கியம், நேரம் தவறாமையும் கடமை உணர்ச்சியும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டையும் இந்த மாணவன் கடைபிடிக்கிறானான்னு பார்க்கறதுக்கு தான் 1 மாசம் வர சொல்லியிருக்கார். கரெக்டா 8 மணிக்கு வரானா, படிக்கணும்னு ஆர்வம் இருக்கா, நேரத்தை சரியா கடைபிடிக்கிறானான்னு பார்ப்பதற்காக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 1 மாசம் அலைய விடுறார். அந்த 1 மாசமும் தொடர்ந்து போறார் சாமிநாதையர். அப்படி போன உடனே தான் அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கின்றார். அந்த மாதிரி போன உடனெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப மாணிக்கவாசகர் போய் கேட்கிறார், எப்படியாவது என்னை உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சாமி பார்க்கிறார் குருநாதராக, ஏன்னா வந்ததே மாணிக்கவாசகருக்காகத்தானே. சரி வாப்பா அப்படின்னு சொல்லி சேர்த்துட்ட உடனே அங்க பார்க்கிறார், அந்த குருந்த மரத்தடியில இருந்த குருவாக வந்த சிவபெருமானை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். அவருக்கு சொக்கநாதரையே பார்த்த மாதிரி இருக்கு. உடனே என்ன செய்கிறார், குருவினுடைய ஆணையை ஏற்று அந்த திருப்பெருந்துறையில ஒரு பெரிய கோயில் கட்டுறார். இங்க குதிரை வாங்குவதற்காக கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் கொண்டு திருப்பெருந்துறையிலே ஒரு பெரிய ஆலயம் எழுப்புகின்றார். இதையெல்லாம் எல்லாரும் மன்னனுக்கு போய் சொல்றாங்க. நீங்க குதிரை வாங்குறதுக்காக அனுப்பின தென்னவன் பிரம்மராயன் போய் குதிரையை வாங்காம அங்க போய் பெருந்துறையில கோயில் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு மன்னன் ஒரு ஓலை அனுப்புறார், குதிரைகள்லாம் வாங்கிட்டீங்களா, எப்போ வரீங்க, போய் இவ்வளவு நாள் ஆச்சு. உடனே ஓலையை பார்த்த உடனே இவருக்கு குதிரை வாங்குற ஞாபகமே வருது. நம்முடைய தென்னவன் பிரம்மராயர் பார்க்கிறார். பார்த்துட்டு நேரம் சிவபெருமான் போறார். அவருக்கு யார தெரியும், சாமி இப்படி அரசன் ஓலை அனுப்பிட்டானே, நான் என்ன செய்யறதுன்னாரு. விரைவில் குதிரைகள் வந்து எழுதி அனுப்புட்டார் சாமி. அதே மாதிரி விரைவில் குதிரைகளோடு நான் வந்து விடுகிறேன்னு மறுபடியும் போஸ்ட் அனுப்பிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. இவர் அடியார்களுக்கெல்லாம் அமுது படைகள் எல்லா விதமான பணிவிடைகளையும் அந்த பொருளை கொண்டு செய்து கொண்டே வந்துருக்கிறார். திரும்ப மன்னன் எப்போது குதிரைகள் வரும் மறுபடியும் ஒரு ஆள் அனுப்புறான். சாமிகிட்ட போய் நிக்கிறார். சாமி இந்த முறை தேதி கேட்டு அனுப்பிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன். சரி ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும்னு சொல்லி தபால் அனுப்பு. திரும்ப அவரு ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும்னு எழுதி அனுப்புறார். அப்படி எழுதி அனுப்பிய உடனே சரி மன்னனம் விட்டுடலாம். அதற்கு அப்புறம் அப்படியே கிளம்புறார். ஆவணி போச்சு, ஆடி போச்சு, ஆவணி அப்படியே வந்துட்டு இருக்குது. ஆவணி வந்த உடனே மாணிக்கவாசகருக்கு புதைபதைப்பாயிருக்கு. தென்னவர் பிரம்மராயருக்கு என்ன செய்வது இனி, ஆவணி மூலம் இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. இவர் குதிரைகளோட மதுரைக்கு போய் மன்னனை சந்திக்கணும். சாமி கிட்ட வர, சுவாமி ஆவணி மூலம் வரப்போகிறது, நான் என்ன செய்வது, நீ கிளம்பி முன்னால போ, நான் பின்னால் குதிரைகளோடு வருகிறேன் என்றார் சாமி. உடனே இறைவனுடைய வாக்கை ஏற்று தென்னவன் பிரம்மராயர் என்ன பண்றார், மதுரைக்கு போறார். மதுரைக்கு போய் மன்னனிடத்துல சொல்றார், நான் நிறைய குதிரைகள் எல்லாம் வாங்கி வந்து விட்டேன், குதிரைகள் எல்லாம் பின்னால வந்துட்டு இருக்கு, நான் முன்னால வந்துட்டேன். உடனே மன்னனும் சரி அப்படின்னு பார்க்கிறான். ஆவணி மூலம் வரப்போகிறது. அவ எப்படின்னா ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ள குதிரை, மதுரை வந்து தலைநகரம். அப்ப குதிரைகள் வரணும்னா ஒரு பஸ்ல ஒரு டிராவல் பண்ணி வரக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா. மதுரையினுடைய எல்லை, மதுரை 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த எல்லையை தாண்டி வரணும், ஒவ்வொரு ஊரா தாண்டி வரணும். அந்த ஊர் தலைவர்கள்ட்ட கேட்கிற மன்னன், குதிரை வந்துருச்சா உங்க ஊருக்கு, ராமேஸ்வரம் தாண்டிடுச்சா, ராமநாதபுரம் வந்துருச்சா, மானாமதுரை வந்துருச்சா, மதுரைக்கு வந்துருச்சா, அப்படி ஒவ்வொரு தடவை கேட்டுட்டு இருக்கிறார். எவனை கேட்டாலும் குதிரை வரலைங்கிறான். அப்ப இவன் ஏதோ ஏமாற்று வேலை செய்கிறான்னு சொல்லி நம்முடைய தென்னவன் பிரம்மராயரை பிடித்து சிறையிலே அடைத்து கொடுக்கிறான். அரிபர்த்தன
அப்படி சிறையில் அடைச்ச உடனே இவர் அப்படியே ஒரு சொக்கனாதா, நான் எப்ப பார்க்க வர்றது, இப்படி சிறையில் அடைத்து விட்டார்களே குழம்பிட்டு இருக்கிறார். உடனே சாமி என்ன பண்ணார், சரி இதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியாது, நாம கிளம்பிடுவோம். நம்முடைய மாணவனை, நம்முடைய பக்தனை, நம்முடைய தொண்டனை ஒரு சிறையில் அடைத்து விட்டார்கள், அதனால நாம என்ன செய்யணும், உடனடியாக கிளம்பி போகணும்னு முடிவு பண்ண இறைவன் நந்திதேவரை அழைக்கிறார். நந்திதேவரை அழைத்து காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் பிடிச்சிடுவாங்க, சிவகணங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் காட்டில் இருக்கிற நரிகளை எல்லாம் கொண்டு வந்தார். காட்டில் இருக்கிற நரியை வைத்து என்ன பண்றது, காட்டு விலங்கு அத்தனையையும் என்ன வேணாலும் செய்யலாம், வித்தைக்கு பழக்கலாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. யானையை வச்சு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சிங்கத்தை கூட சர்க்கஸ்ல பார்க்கலாம், புலியை பார்க்கலாம், கரடியை பார்க்கலாம். கரடியை கூட ரோட்ல குடிச்சு விடுவாங்க, கரடி முடியெல்லாம் வைக்கிறது. எங்கேயாவது எப்பவாவது யாராவது எந்த ஜூலையாவது, மிருக காட்சி சாலையிலையாவது, எந்த சர்க்கஸ்லயாவது யாராவது நரிய பார்த்துருக்கீங்களா? நரிய பார்க்கவே முடியாது. ஏன்னா மிகுந்த தந்திரமான விலங்கு, நரிய பிடிக்கவும் முடியாது, நரிய வச்சு வேலை வாங்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நரியை பிடித்து வேலை வாங்கிய ஒரே ஒருவர் சிவபெருமான் மட்டும்தான். எல்லாராலையும் செய்ய முடியாததை செய்பவர் சிவபெருமான். இந்த உலகத்துல எதை ஒண்ண பாத்தீங்கன்னாலும் செய்ய முடியாததை எல்லாம் செய்திருப்பாங்க, யாராவது ஒருத்தர் செய்திருப்பாங்க. தேடி பார்த்தீங்கன்னா ஒண்ணு சிவபெருமானா இருக்கும், இல்லைன்னா சிவனடியாரா இருக்கும். முதல்ல ஜெராக்ஸ் காப்பி போட்டது யாரு? சிவபெருமான். சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆட்கொள்ள வருகின்ற பொழுது அவங்க பாட்டன் எழுதி கொடுத்த ஓலைன்னு சொல்லி ஒரு ஓலையை காட்டுவார். அந்த ஓலையை வாங்கி சுந்தரர் பிரிச்சு போட்டுருவார். இவர் உடனே போய் சபையில நீதிமன்றத்தை நாடுவார். நான் சாட்சி எங்கன்னு கேட்பாங்க. சாட்சி எங்கன்னு கேட்டோம், ஓலையை தான் அவன் கிழிச்சானே, அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், ஓலை இருந்தா காட்டு. அப்பதான் புதுசா சொல்றார், அது வரைக்கும் ஜெராக்ஸ் காப்பியே கிடையாதுங்க, அவன் கிழிச்சது ஜெராக்ஸ் காப்பி, ஒரிஜினல் நான் இங்க வச்சிருக்கேன், மடியிலிருந்து எடுத்து கொடுக்குறேன். முதல்ல ஜெராக்ஸ் காப்பி போட்டது சிவபெருமான். ஏடிஎம் முதல்ல ஏடிஎம் வச்சு யாரும் நினைக்கிறீங்க? நம்ம அருளாளர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். எங்க போனாலும் காசு திருப்ப மாட்டார், நேரா போவார், சிவபெருமான பாப்பார், சாமி காசு கொடு, பொன் வேண்டும் கேட்பார், சாமி உடனே கொடுத்துருவார். அதை அந்த ஊர்ல செலவு பண்ணிட்டு அடுத்த ஊருக்கு போயிருவார். அங்கங்க போய் காசை விட்டா காசு வரும் இல்லையா ஏடிஎம்ல, அது மாதிரி ஏடிஎம் முதல்ல யூஸ் பண்ணவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்புறம் மணி டிரான்ஸ்பர், இந்த ஊர்ல பணத்தை போட்டு வெளிநாட்டுல போய் எடுத்துக்கலாம், நம்ம ஊர்ல பணத்தை கட்டிட்டு சிங்கப்பூர்ல போய் பணத்தை, அவங்க நாட்டு பணத்தை வாங்கிக்கலாம், நம்ம பணத்துக்கு பதிலாக அவங்க நாட்டு பணத்தை வாங்கிக்கலாம், அமெரிக்கா போய் அங்க போய் டாலரா வாங்கிக்கலாம், மணி டிரான்ஸ்பர். இதை யார் முதல்ல பண்ணாங்க? இதெல்லாம் என்னமோ விஞ்ஞான உலகத்துல கண்டுபிடிச்சாங்கிறாங்க. மணி டிரான்ஸ்பர் யார் பண்ணா? முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பண்றார். ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கிறார். திருமணி முத்தார்ல போடுறாரு. எங்க விருதாச்சலத்துல சாமி கிட்ட பொன் வாங்குறாரு. சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற விருதாச்சலத்துல இறைவனிடத்துல கேட்டு 10,000 பொன் 10,000 தங்க காசு வாங்குறாரு. போற வழியில் திருடர்கள் பயமா இருக்கு, அதனால நான் கொண்டு போகல, இந்த பாரு இந்த ஆத்துல போடுறேன், எனக்கு திருவாரூர்ல, என் சொந்த ஊர் திருவாரூர்ல கமலாலய குளத்துல நான் எடுத்துக்கிறேன், நீ எனக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. மணி டிரான்ஸ்பர் போட்டது எங்க? விருதாச்சலத்துல. எடுத்தது எங்க? திருவாரூர்ல. அப்போ இது மாதிரி நிறைய சாதனை இருக்கு. இன்னைக்கு என்னென்ன நம்ம சாதிச்சுட்டோம்னு ஒவ்வொன்றும் சொல்றோமோ அதெல்லாம் புராணத்துல இருக்கு.
நம்ம அடியார்கள் முன்னாலேயே பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப சிவபெருமான் நீங்க வேணா எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்களேன், ஒரு சாப்பிடுற பொருளை எடுத்து அல்லது ஒரு குடிக்கிற ஒரு தண்ணியை எடுத்து எங்கேயாவது இந்த வாய்க்கும் வயிற்றுக்கும் இடையில நிறுத்த முடியுமா? யாராலையாவது நிறுத்த முடியுமா? வாயில கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கலாம், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்கிட்டே இருக்கும். வாய்க்கும் வயிற்றுக்கும் இடையில எதையும் யாராலையும் நிறுத்த முடியாது. ஆனா சிவபெருமான் என்ன பண்ணார்? அவருடைய விஷத்தை இந்த இடத்துல நிறுத்தினார். அதனால இந்த இடம் நீல நிறமா மாறி போச்சு, சாமிக்கு நீலகண்டன். அப்ப யாராலையும் செய்ய முடியாததையெல்லாம் செய்யக்கூடியவர் சிவபெருமான். அப்ப நரிகளை வேற வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார். நரிகளை எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அந்த நரிகளை எல்லாம் அழகிய குதிரைகளாக மாற்றுகின்றார் சிவபெருமான். அழகான குதிரைகளா மாற்றிட்டு மாணிக்க வாசகரை காப்பாற்றுவதற்காக அப்படியே நேரா போய் மதுரையில இறங்கிட்டார். திடீர்னு குதிரையெல்லாம் வருதுன்னு தகவல் வருது. உடனே அழகா அவசரப்பட்டு நம்முடைய தென்னவன் பிரம்மராயர் சிலையில் அழைச்சமே மன்னன் கூப்பிட்டு வருத்தப்பட்டு, ஐயா மன்னிச்சுங்க, நான் தெரியாம உங்களை சிறையில் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை மீண்டும் அமைச்சராக்கிறார். பார்த்தா குதிரையெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. அத்தனையும் வெள்ள குதிரை, ஒவ்வொன்றும் 6 அடி உயரம். அத்தனை லட்சணமும் குதிரைக்கு தேவையான அத்தனை லட்சணமும் சுழியிலிருந்து அத்தனையும் சரியா இருக்கு. பசுமாடு வாங்க போனா சுழி பார்த்து வாங்குவாங்க. அந்த மாதிரி குதிரைகளுக்கும் சுழி இருக்கு, நடை இருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் திருவிளையாடல் புராணத்துல நமக்கு மாணிவாசகருடைய வரலாறு வருது. திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் அதெல்லாம் விரிவா சொல்லியிருப்பார். அப்ப அந்த குதிரையை போய் பார்த்து வாங்கணும்னா குதிரையை எல்லாம் நரிகளை எல்லாம் குதிரையாக்கிட்டு 4 வேதங்களையும் ஒரு குதிரையாக்கி அதுல சிவபெருமான் குதிரை தலைவனாக, அந்த குதிரை கூட்டத்தினுடைய தலைவனாக வரான். தேவர்கள் ஆளுக்கு ஒரு குதிரையில ஏறி வராங்க, அந்த நரி குதிரையில வராங்க. சிவகணங்கள் எல்லாம் குதிரை தலைவர்கள் குதிரைகள்ல மேல வர சிவபெருமான் குதிரை தலைவனாக வருகிறார். அப்படி வந்து மன்னனை பார்க்கிறார். மன்னனை பார்த்துட்டு, இதெல்லாம் மாணிக்க வாசகர் தென்னவன் பிரம்மராயர் வாங்கிட்டு வந்த குதிரைகள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதெல்லாம் இப்பவே இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அந்த குதிரையை எதுக்காக வாங்குறாங்க? போருக்காக வாங்குறாங்க. அப்ப குதிரை எல்லாம் எப்படி இருக்கணும்? எப்ப பார்த்தாலும் தூங்கி எழுதிட்டே இருந்தா அந்த குதிரையை வச்சு போர் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப குதிரைகள் எல்லாம் துடிப்பும் துள்ளலுமா இருக்கணும். அப்படியே அவ்வளவு துடிப்போட இருக்க அந்த குதிரைகள் எல்லாம் அதையெல்லாம் ஓட்டி காட்டுறாங்க. படை நடத்தும் போது எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி, முன்னால எப்படி வேகமா போகுது, பின்னால எப்படி திரும்ப வர்றது, இடதுபுறமாக திரும்புறது, வலதுபுறமாக திரும்புறது, வட்டமாக எப்படி சுற்றி சுழற்று வர்றது, இப்படி ஒவ்வொன்றையும் சிவபெருமான் அந்த குதிரைகளை எல்லாம் செய்ய சொல்லி அப்படியே காட்டுறார் மன்னன் இடத்துல. மன்னனுக்கு பார்த்த உடனே பேரானந்தம். ஆஹா, நாம கொடுத்த காசை விட நல்ல குதிரையா, நிறைய குதிரையா வாங்கிட்டு வந்துருவார் நம்முடைய அமைச்சர், இவர் அல்லவா அமைச்சர் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட பாராட்டுறார். அப்போ அந்த குதிரையெல்லாம் திரும்ப இங்க ஒப்படைக்கிறப்ப சொல்றார் சிவபெருமான் சொல்லுகின்றார், குதிரை தலைவனாக வந்த சிவபெருமான் சொல்றார், மன்னா இந்த குதிரைகளை சாதாரண குதிரைகளாக நினைத்து விடாதே. பசித்தால் எதை வேண்டுமானாலும் திங்கும். எப்படி எதை வேணாலும் திங்கும்? அதற்கு எதை திங்கணுமோ அதுதான் திங்கும். நம்மால் மட்டும்தான் அனைத்துண்ணியா இருக்கிறான். எதை கொடுத்தாலும் திங்கிறான், காக்காக்கறி கொடுத்தாலும் திங்கிறான். அப்போ நாம அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. நாம அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சிங்கத்துக்கும் புலிக்கு இருக்கிற மாதிரியே நமக்கு பல்லு இருக்கு. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எப்படி பல்லு இருக்கோ அப்படிதான் இருக்கு நமக்கு பல்லு, தட்டையா.
இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆடு மாடு என்ன சாப்பிடுதோ இலை தலையை காய சாப்பிடுற மாதிரி நாமளும் இலை தலை காய் தான் சாப்பிடணும், வேற எல்லாம் சாப்பிடக்கூடாது. நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இறைவன் நம்மளை எதற்கு எப்படி படைத்திருக்கிறான்னா சைவம் உண்ணுவதற்காகத்தான் படைத்திருக்கிறான். எம்மாலதான் விதியை மீறி போய் அசைவம் சாப்பிடுறான். நம்முடைய பற்கள் சட்டையாக படைக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நாம போய் தண்ணீர் குடித்தால் உறிஞ்சி குடிப்போம். எதெல்லாம் சைவ விலங்கோ அதெல்லாம் தண்ணீரை உறிந்து குடிக்கும், எதெல்லாம் அசைவ விலங்கோ அதெல்லாம் தண்ணியை நக்கி குடிக்கும். நீங்க அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். தேவைன்னா ஜாகிரபி சேனல் ஏதாவது ஒண்ணு போட்டு பாருங்க. அந்த வீட்டுல இருக்கிற பூனை நாய் எல்லாம் தண்ணியை நக்கி தான் குடிக்கும், உறிஞ்சி குடிக்க முடியாது. இதே ஆடு மாடு பாருங்க, வீட்டுல வளர்க்குற ஆடு மாடு பாருங்க, அதை அப்படியே உறிஞ்சி குடிக்கும். மனுஷன் எப்படி தண்ணியை குடிக்கிறான்னா உறிஞ்சி குடிக்கிறான். அப்ப இந்த வேறுபாட்டிலையும் நமக்கு என்ன தெரியுது, நம்ம சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். அடுத்து ஜீரண மண்டலம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த அசைவம் சாப்பிடுற விலங்கு எல்லாமே என்ன பண்ணணும்னா நாக்க தொங்க போட்டு மூச்சு. கொஞ்ச தூரம் ஓடிட்டு வந்தவன நாக்க தொங்கம் போட்டு, குதிரை 10 கிலோமீட்டர் ஓடினாலும் அப்படியே நிற்கும், யானை 10 கிலோமீட்டர் ஓடினாலும் அப்படியே நிற்கும், அப்படியே மூச்சுவாங்க. மனுஷனும் எவ்வளவு தூரம் ஓடிட்டு வந்தாலும் அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி ஓடிட்டு வந்தாலும் அப்படியே மூச்சுவாங்க. நாயோ பூனையோ கொஞ்ச தூரம் ஓடிட்டு வந்தா நாக்க தொங்க போட்டு மூச்சுவாங்க. அப்ப இதுலயும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். நாம சைவம் தான் சாப்பிடணும். அப்போ குதிரை என்ன சாப்பிடும்? புல்லு சாப்பிடும், கொள்ளு சாப்பிடும். ஆனா இங்க என்ன சொல்ற, பசிச்சா எதை வேணும்னாலும் சாப்பிடணும்னு சொல்ற. அப்பவே என்ன தெரிஞ்சுக்கணும், இது ஏதோ டூப்ளிகேட்டான பொருள் அப்படின்னு தெரிஞ்சு விற்க வரணும்னு சொல்லுவான். நாம தான் அதை கவனிக்க மாட்டோம். சார் இதுக்கு வாரண்டி இருக்கு, கேரண்டி இருக்குன்னு சொல்ல மாட்டான். கேரண்டி இருக்குன்னா கண்டிப்பா கெட்டு போகாதுன்னு அர்த்தம். வாரண்டி இருக்குன்னா கெட்டு போனா ரிப்பேர் பண்ணி தரேன்னு அர்த்தம். அவன் சொல்ற வார்த்தையிலே நமக்கு தெரியும், தெரிஞ்சுக்கணும். நாம ஒண்ணு என்னமோ வாரண்டிக்கா, சரி சரி, வாரண்டினா என்ன, கெட்டு போனா சரி பண்ணி தரேங்கிறது தான் வாரண்டி. கேரண்டினா என்ன, கெட்டே போகாது, நான் பொறுப்பு, பொருளே மாத்தி தரேன், அப்படி கெட்டு போச்சுன்னா உனக்கு, அதுதான் கேரண்டி. இப்ப சாமி என்ன சொல்றாரு, இங்க கேரண்டியும் கொடுக்கல, வாரண்டியும் கொடுக்கல. என்ன சொல்றாரு, பசிச்சா எவ்வளவு நாள் திங்குங்கிறாரு. மன்னனுக்கு காதுல ஏறல, அவங்க குதிரையை பார்த்த சந்தோஷம். சரி நான் பாத்துக்கிறேங்க, சரி நான் பாத்துக்கிறேன். அடுத்து திரும்ப சொல்றாரு, நான் இந்த குதிரையெல்லாம் கயிறு மாத்தி கொடுத்ததுக்கு பின்னால இது என்னவா மாறினாலும் எனக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைங்க. அப்போது உஷாராயிருக்கணும். ஏங்க ஒரு பொருள் வாங்கினா அதே மாதிரி தானே இருக்கணும். அது உடஞ்சி போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைன்னா அது எப்படி ஒரு வியாபாரிக்கு அழகாது. அப்ப அவன் சொல்றாரு சிவபெருமான், குதிரை வியாபாரியா வந்த சிவபெருமான் சொல்றார், நான் இதெல்லாம் குதிரையை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் குதிரையெல்லாம் என்னவா மாறினாலும் எனக்கு பொறுப்பு கிடையாதுங்கிறார். குதிரையெல்லாம் என்னவா மாறும், எல்லாம் நிறைய மாறும். அதெல்லாம் நிறையதானே, நிறையத்தான குதிரையா கேட்டு இருக்க. சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்த உடனே சாமி புறப்பட்டு போயிட்டார். வேத குதிரையை மட்டும் எடுத்துக்கொண்டு சுவாமி கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அந்த குதிரை கடையெல்லாம் கொண்டு போய் லாயத்துல கட்டுறாங்க. பகல்ல கட்டி முடிச்ச உடனே இரவு வருது. இரவு வந்த உடனே அந்த குதிரைகள் எல்லாம் ஒரிஜினல் ஆயிடுச்சு, எல்லாம் நிறைய மாறி போச்சு. நிறைய மாறி போன உடனே ஏற்கனவே இருந்த குதிரைகளையும் சேர்த்து கடிச்சு தின்று ஓடி போச்சு. இந்த செய்தி மன்னனுக்கு போகுது. நடு ராத்திரியில
போய் எரிசையா நீங்க தென்னவன் பிரம்மராயன் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஒரிஜினலான குதிரை கிடையாது, ஏதோ மாயவித்தை பண்ணி நரியெல்லாம் குதிரையாக்கிட்டா அதெல்லாம் கடிச்சு இருக்கிற குதிரையெல்லாம் கடிச்சு குதிரிட்டு எல்லாம் காட்டு ஓடி போயிடுச்சு. அவனை பிடித்து கொண்டு போய் வைகை ஆற்றுல சுடுமணல்ல நிறுத்துங்கன்னார் தண்டனை. ஆற்றுல மணல்ல போய் சுடுமணல்ல நிறுத்துறாங்க. மாணிக்கவாசக பெருமானுடைய அந்த பொற்பாதம் போய் சுடுமண்ணுல போய் நிக்க போகுது. அடுத்த நாள் சுடுமண்ணுல அவரை நிறுத்த போறாங்க. சாமி பார்க்கிறார், விட்டுருவாரா? தன்னுடைய தொண்டனுக்கு ஒரு இன்னல் வருகின்ற பொழுது சாமி பார்த்துட்டு இருப்பாரா? வைகை ஆற்றுல கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்தினோட வைகை ஆற்றுல வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்து அப்படியே மாணிக்கவாசகருடைய பாதத்தை அப்படியே கழுவிட்டு போகும். புண்ணிய நதிகள் எல்லாம் நீராடுனா பாவம் தொலையுங்கிறாங்கல்ல, அந்த புண்ணிய நதிகள் எல்லாம் எப்படி தன்னுடைய பாவத்தை தொலைத்துக் கொள்கிறதுனா துறவிகள் நீராடும் போது தொலைத்துக் கொள்கிறது. அப்போ அந்த மாணிக்கவாசகருடைய கால்பட்டு வைகை நதி புண்ணியம் அடைகிறதா பரஞ்சோதி முனிவர் சொல்லுவார் திருவிளையாடல். அப்படியே அவருடைய காலை நினைத்துக் கொண்டு வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது. எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடி போய் மன்னனிடத்துல சொல்றாங்க. மன்னனிடத்துல சொன்ன உடனேயே மன்னன் அந்த வைகை நதியினுடைய வெள்ளத்தை தடுப்பதற்காக ஒரு கரை கட்டணும்னு நினைக்கிறான். நகரத்துக்குள்ள வராம அத வீட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லி கரையை அடைப்பதற்கு அளந்து கொடுக்கிறாங்க. அப்ப அந்த மதுரை நகரத்துல எந்த விதமான சொந்த பந்தமும் இல்லாமல் தனித்து ஒரே ஒரு வந்திப்பாட்டி பிட்டு சுட்டு விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வந்திப்பாட்டி என்பவள் இருக்கிறார். அவளுக்கு ஒரு பங்கு அளந்து விடுறாங்க. ஒரு பங்கு அளந்து விடுகின்ற பொழுது அவ என்ன செய்வா? பாட்டி, வயசான பாட்டி, அவளுக்கு புட்டு சுடுவதை தவிர வேற எதுவும் தெரியாது. எப்படி போய் கரையை அடைப்பது? 80 வயசு ஆயிடுச்சு. அப்ப கூலிக்கு ஆள் வேணும்னு கேட்கிறார். கூலிக்கு ஆள் வேணும்னு தேடுகின்ற பொழுது அவள் 80 வயதை கடந்து 3ஆம் பிறை 100 பிறை பார்த்த அந்த பெருமைக்காக சிவபெருமானே கூலியாளாக வருகிறார். வந்திப்பாட்டிக்காக வந்த உடனே என்ன பண்ணணும்? வேலை செஞ்சுட்டு கூலி கேட்கணும். வந்த உடனே இவர் கூலி கேட்கிறார். எனக்கு பசிக்கிறது, உன்கிட்ட இருக்கிற புட்டெல்லாம் கொடு. இந்த பாட்டி 20 வயசுல இருந்து பிட்டு சுட்டு விட்டு கொண்டிருக்கிறார். அந்த பாட்டி கிட்ட என்ன ஸ்பெஷல்னா ஒரு புட்டு கூட உதிர்ந்து போகாது அந்த பாட்டி கிட்ட. அப்படிப்பட்ட ஸ்பெஷல் புட்டு. ஆனா ஒவ்வொரு முறையும் புட்டு சுடும் போதும் அந்த பாட்டி என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் முதல் புட்டை எடுத்து, முதல்ல புட்டு சுட்ட உடனே எடுத்து சிவபெருமானுக்கு படையல் வைத்து விடும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறது. அப்ப சாமி அந்த முதல் படையலை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த பாட்டிக்காக கூலியாளாக வருகிறார். வந்து அந்த புட்டை சாப்பிடணும்னு கேட்கிறார். பாட்டி கிட்ட கூலி பேசுறார். பாட்டி, நீயோ ரொம்ப பாவம், விட்டு சுட்டு விட்டு கொண்டிருக்கிறாய். அதனால நீ எனக்கு பணம் எல்லாம் தர வேணாம். நீ சுடுற புட்டுல நல்ல புட்டெல்லாம் மற்றவங்களுக்கு விற்பனைக்கு வச்சுக்க, உதிர்ந்து போன புட்டை மட்டும் எனக்கு கூலியா கொடு அப்படின்னு கேட்கிறார் சாமி. நான் என்ன சொன்னேன்? பாட்டி சுட்டா உதிராது, ஒரு புட்டு கூட உதிராது. ஆனா இவர் கூலியா என்ன கேட்கிறார்? உதிர்ந்த புட்டு கேட்கிறார். சரி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சாமி என்ன கேட்கிறார்? புட்டு சுட போறார். சரி, நீ போய் கரையை அடைச்சிட்டு வாப்பா, நான் உனக்கு புட்டு எடுத்து வைக்கிறேன். இல்ல பாட்டி, எனக்கு பசியா இருக்கு, நான் முதல்ல சாப்பிட்டு போறேன், அப்புறம் போய் கரையை அடைக்கிறேன். வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தானே கூலி வாங்கணும். ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாலேயே கூலி வாங்கணும்னு நிற்கிறார். உலக நீதிக்கு மாறா நிற்கிறார். பாட்டி, சரி சரி நான் புட்டு சுட்டு தருகிறேன். பாட்டி புட்டு சுடுறா. ஒரு புட்டு சுட்டா உடைஞ்சு போச்சு. 60 வருஷமா உடையாத புட்டு, உதிராத புட்டு உதிர்ந்து போச்சு. அடுத்து மறுபடியும் சுடுறா,
மறுபடியும் சுடுற உதிர்ந்து போச்சு. அன்னைக்கு வச்ச மாவுல சுட்ட புட்டு எல்லாம் உதிர்ந்து போச்சு. ஏன்னா அவர் கேட்டது என்ன? உதிர்ந்த புட்டு. ஒரு புட்டு கூட விற்க முடியல, எல்லாத்தையும் சுட்டு சுட்டு நம்ம சாமிக்கே கொடுத்தாச்சு. கூலியாளாக வந்த இறைவனே அத்தனையும் சாப்பிட்டார். சாப்பிட்டு சரி பாட்டி வயிறு நிரம்பிடுச்சு, வயிறு நிரம்பிடுச்சு, நான் போய் கரையை, உன்னுடைய பங்கு கரையை நான் அடைச்சிட்டு வரேன்னு வைகை ஆற்றுக்கு கிளம்புறார். அப்படி வைகை ஆற்றுக்கு கிளம்பி வந்தவர் அங்க வந்து வேலை செய்யல. வேலை செய்யாம விளையாடிட்டு இருக்கிறார். மற்றவங்க கிட்ட விளையாடுகின்றார், மற்றவங்களையும் சேர்த்து வேலை செய்ய விடல. அவர் என்னென்ன குறும்புகள் எல்லாம் பண்றார், சேட்டைகள் எல்லாம் பண்றார். மண்ணை எடுத்துட்டு நடக்கிறது, தடுக்கி விழறது, போய் ஆத்துல கொட்டும் போது ஆத்துல போய் விழறது, விழுந்த உடனே எல்லாரும் பார்த்து சிரிக்கிறது, உடனே இங்கிருந்து அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் அந்த கரையில நிக்கிறது, எதிர்கரையில, அங்கிருந்து திரும்ப குதிச்சு இந்த கரைக்கு வர்றது, இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறார். அப்படி விளையாடி கொண்டே இருந்து நேரமும் போய்கிட்டே இருக்கு. கடைசியா என்ன செய்யற, வந்து ஒரு இடத்துல கூடையை தலைக்கு வைத்து படுத்து தூங்கிட்டார். யாரு? கூலியாளாக வந்த சிவபெருமான். இந்த நேரத்துல பாண்டிய மன்னன் வரான். பாண்டிய மன்னன் வந்து யார் யாரெல்லாம் கரையை அடைச்சிருக்கிறாங்கன்னு பார்வையிட வரான். கையில ஒரு பெரிய பிரம்பு, பொன் பிரம்பு, தங்கத்தால் ஆன பிரம்பு செஞ்சு வச்சிருக்கிறான். அப்படியே வேகமாக அவன் பார்வையிட்டு கொண்டே வருகின்ற பொழுது ஒரே ஒரு இடத்துல எல்லாம் கரையை அடைச்சிட்டாங்க, ஒரு இடம் மட்டும் அடப்படல. அந்த இடத்துல இருந்து வெள்ளம் வந்துகிட்டு இருக்குது. இது யாருடைய பங்கு அப்படின்னு கேட்கிறான். இது வந்திப்பாட்டியினுடைய பங்கு, அவள் சார்பாக அடைக்க வந்தவன் அதோ அங்க படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அங்க படுத்திருக்கிறான். அவன் என்ன வேலை செய்யாம எதுக்கு படுத்து தூங்குறான்னு தன்னுடைய கையில் இருந்த தங்க பிரம்பு எடுத்துக்கொண்டு போறார். போய் மன்னன் ஓங்கி அவன் முதுகிலேயே ஒரு அடி வைக்கிறான். வெச்ச அடி அத்தனை பேர் முதுகிலையும் படுத்து. கூட வந்த மன்னன் ஆணு கத்துறான். அடிச்ச மன்னனுக்கும் ஒரு அடி விழுந்து. உடனே சாமி எழுந்திருத்தார். ஒரு கூடை மண்ணை அள்ளினார், கொண்டு போய் வைகை கரையில கொட்டினார். கரை அப்படியே உயர்ந்து போச்சு. அவருடைய வந்திப்பாட்டியினுடைய பங்கு மட்டுமல்ல, எல்லா கரையும் உயர்ந்தது. வெள்ளம் சுத்தமாக வடிஞ்சு போச்சு. சாமி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டார். இப்படி மறைஞ்சு போயிட்டார். இத பார்த்த உடனே மன்னனுக்கு ரொம்ப பயமாய் போச்சு. ஏன்னா மன்னன் என்ன பண்ணா, ஓங்கி ஒரு அடி கொடுத்தான். அடித்த அடி அத்தனை உயிர்கள் மேலும் பட்டது. அத்தனை உயிர்கள் மேலேயும் பட்ட உடனே, அவன் மேலேயும் பட்ட உடனே, இது யாரோ ஒரு பெரிய மகானை நாம இப்படி துன்பப்படுத்திட்டோமே அப்படின்னு நேரா சொக்கநாதருடைய ஆலயத்துக்கு ஓடுகின்றான். ஓடி போய், சொக்கநாதா, என்னுடைய பிழையை நீ பொறுத்தருள வேண்டும். இன்னைக்கு என்ன என்னுடைய நாட்டுல இவ்வளவு மோசமான சம்பவங்களா நடக்குது. குதிரைகள் எல்லாம் நரியா மாறி போச்சு, வைகை ஆத்துல வெள்ளம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு துறவி வந்த, இன்னைக்கு ஒரு கூலியாளாக ஒரு யாரோ ஒரு சித்தர் வந்து இப்படி எல்லாம் சித்து விளையாட்டு செய்து விட்டு போகிறார். நான் என்ன செய்வேன்? எப்படியாவது என்னை இந்த இக்கட்டில் இருந்து நீதான் காப்பாற்ற வேண்டும் போது சிவபெருமான் சொல்லுகின்றார், இது அத்தனையும் நான் மாணிக்க வாசகருக்காக, திருவாத ஊரருக்காக நான் நடத்தியவை. நீ திருவாத ஊரரை அமைச்சர் பணியிலிருந்து விடுவித்து அவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து சமயப்பணி செய்வதற்கு அனுப்பி வைன்னு சொல்றார். இதை கேட்டவுடனேயே இறைவனை வணங்கி, சொக்கநாத பெருமானை வணங்கிய அரிமர்த்தன பாண்டியன் நேராக போய் மாணிக்க வாசகரை, நம்முடைய தென்னவர் பிரம்மராயரை சிறையிலிருந்து விடுவித்து, ஐயா, உங்களுடைய அருமை தெரியாமல் நான் இத்தனை காலம் உங்களை வேலை வாங்கி விட்டேன் என்று சொல்லி அவருடைய திருவடியில விழுந்து மன்னிப்பு கேட்டு அவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறான். அப்படியே அங்கிருந்து கிளம்பிய நம்முடைய
திருவாத ஊரர் சாமி அவருக்கு தீட்சா நாமம் மாணிக்க வாசகர்னு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் மாணிக்க வாசகர் ஆகிறார். அவருக்கு மாணிக்க வாசகர்னு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார், ஒரு பேரை கொடுக்கிறார். அந்த பேர் மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுக்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்படியே போய் சேருகின்றார். சிதம்பரத்துக்கு போறார். சிதம்பரத்துல போய் அங்கே ஒரு மடம் அமைத்து தங்கி இருக்கிறார் நம்முடைய மாணிக்க வாசகர். அப்படி மடம் அமைத்து தங்கி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள்லாம் தில்லை மூவாயிரம் அவர்களை கூப்பிட்டு நீங்கள்லாம் வாதத்துக்கு வரணும்னு கூப்பிடுறாங்க. சைவ சமயத்தை சேர்ந்த யாராவது எங்களோட வாதத்துக்கு வந்து எங்களை வெற்றி கொள்ளுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி வெற்றி கொள்ளுங்கள் கேட்கும் பொழுது தில்லை மூவாயிரம் வரை யோசிக்கிறாங்க. நாம யாராவது போய் வாதாடி தோற்று விட்டால் சைவ சமயமே தோற்று போனதாகிவிடுமே, என்ன செய்வதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப சிதம்பரம் நடராஜ பெருமானிடத்துல கேட்கின்ற பொழுது இங்கே மடம் அமைத்து தங்கி இருக்கின்ற வாதமூரரை போய் அழைத்து வாருங்கள் வாதுக்கு, அவர் வந்தால் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றார். சரின்னு இவங்க எல்லாம் போய் சாமி கிட்ட நம்முடைய மாணிக்க வாசக பெருமானை பார்த்து ஐயா நீங்க எப்படியாவது வாதத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு கேட்ட உடனே அவர் மாணிக்க வாசகர் என்ன செய்கிறார், அந்த வாதத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். நான் வரமாட்டேன், இறைவனுடைய என்னவென்று தெரியாமல் நான் எப்படி இப்படி வாதாட செல்வது அப்படின்னு அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார். உடனே தில்லை மூவாயிரம் அவர்களும் அப்படியே வருத்தப்பட்டு அன்று இரவு போய் தூங்குறாங்க. அன்று இரவு போய் நடராஜ பெருமானிடத்துல வேண்டிட்டு அவங்க தூங்கும் பொழுது சுவாமி கனவுல வந்து சொல்றார், நீங்க நாளை காலையில போய் திரும்ப அவரை போய் பார்த்து ஐயா மாணிக்க வாசகரே நீங்க வாதத்துக்கு வரணும்னு கேளுங்க, அவர் வந்துருவார் அப்படின்னு. ஏன்னா இந்த மாணிக்க வாசகர்ங்கிற பேரு யாருக்கு தெரியும்? மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நேரா அங்க போன உடனே ஐயா மாணிக்க வாசகரே நீங்க வாதத்துக்கு கண்டிப்பா வரணும்னு கூப்பிடுறாங்க. அப்போ உடனே மாணிக்க வாசகர் திகைத்து போகிறார். இந்த பேர் நமக்கு மட்டும்தானே தெரியும், அப்ப இந்த பேரை யார் சொல்லி இருப்பா? சிவபெருமான் தான் சொல்லி இருப்பார். அப்போ சிவபெருமான் தான் நாம் வாதத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆணையிடுகிறார் அப்படின்னு தெரிந்து கொண்ட மாணிக்க வாசகர் அந்த வாதத்திற்கு சம்மதிக்கிறார். வாதத்திற்கு சம்மதித்த மாணிக்க வாசகர் நான் புத்தர்களை பார்க்க மாட்டேன், அதனால எனக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு திரை போடுங்க, ஏன்னா கெட்டதை பார்க்க கூடாதுங்க, கெட்டதை பார்ப்பது பாவம், கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை கேட்பது பாவம். அதனால என்ன செய்கிறார்னா நான் அந்த புத்தர்களை எல்லாம் பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு அவர்களுக்கும் எனக்கும் இடையில திரை போடுங்கன்னு சொல்றார். அப்ப அந்த திரையை போடுகின்றார்கள். திரையை போட்டு வாது நடக்குது. வாதத்திலே மாணிக்க வாசக பெருமான் வெற்றி பெறுகிறார். உங்களுடைய சைவ சமயத்தினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்ட போது எங்களுக்கு திருநீர் தான் புனிதமானது, உங்களுக்கு புனிதமானது என்னன்னு கேட்கிறாங்க. திருநீர் தான் புனிதமானது, அது எப்படி இருக்கும்? திருநீர் எடுத்து காட்டுறாரு. உங்களுக்கு புனிதமானது என்னன்னு கேட்டா புத்தர்களுக்கு சொல்லவே முடியல. அவன் தான் குளிக்கவே மாட்டானே, அவன்கிட்ட என்ன போய் புனிதம் இருக்கும்? அவனால் எதையுமே காட்ட முடியவில்லை. காட்சி பொருளாக எதையுமே புனிதமான பொருளாக அவர்களுடைய சமயத்தினுடைய சின்னமாக அவனால் எதையுமே காட்ட முடியல. தோற்று போகிறான். தோற்று போனவன அப்ப அந்த இலங்கையை சேர்ந்த மன்னன் வருகிறான், தயவாகு மன்னன். அவனுடைய பெண் பிள்ளை பிறவியிலேயே செவிடு, பிறவியிலேயே ஊமை. அப்ப சொல்றான், யார் இந்த பெண்ணை பேச வைக்கிறீர்களோ அவர்களுடைய சமயம்தான் இந்த வெற்றி பெற்ற சமயம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனேயே ரெண்டு பேரும் அவங்களுடைய சமய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். புத்த சமய கருத்துக்கள் எல்லாம் அந்த ஊமை செவிட்டு பெண்ணினுடைய காதுல விழவே இல்லை. ஆனால் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த பெண்ணினுடைய காதிலே கேட்கிறது. கேட்டு அப்படியே கண்ணீர் விடுறார். அடுத்து நிறைவாக திருச்சாளல் அப்படிங்கிற ஒரு பதிகம் இருக்கு.
அடியார்கள்லாம் திருவாசகம் விண்ணப்பம் பண்றேன்னு சொன்னாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த பதிகம் விண்ணப்பம் பண்ணுவாங்க. கேளுங்க, அதுல என்ன வரும்னா, ஒரு பெண் கேள்வி கேட்பதை போலவும், சிவபெருமானுடைய பெருமைகளை பற்றி கேள்வி கேட்பது போலவும், ஒரு பெண் அதற்கு பதில் சொல்வது போலவும் அந்த நிகழ்வு அமைந்திருக்கும், அந்த பாடல் அமைந்திருக்கும். அப்போ மாணிக்கவாசக பெருமான் அந்த பாடலினுடைய முதல் 2 அடியை எடுத்து பாடுறார். 10 பாட்டு பாடி முடிச்சார். 11 மொத்தம் அதுல 20 பாட்டு. 11வது பாடலை பாடுகின்ற பொழுது பதில் அந்த ஊமை பெண் சொல்லுகின்றார். கேள்வி இவர் கேட்கிறார், பதில் அந்த பிறவி ஊமையாக இருந்த அந்த இலங்கை மன்னனுடைய மகள் சொல்லுகின்றார். இன்னைக்கும் யாருக்காவது பேச்சு வரல அல்லது திக்குவாயா இருக்குன்னா இந்த திருச்சாளல் பதிகத்தை விண்ணப்பம் பண்ணணும், தினந்தோறும் விண்ணப்பம் பண்ணணும். அதே போல சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோலக்கா என்கின்ற திருத்தலத்துல போய் ஓசை கொடுத்த நாயகி அம்மை, அங்க இருக்கிற அம்பாளுக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். அந்த அம்மனை போய் வணங்கி விட்டு அங்க தேன் பிரசாதமா கொடுப்பாங்க. அந்த தேன் பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டா அந்த பேச்சு வரும் என்பது இன்னைக்கும் நிறைய பேர் செய்திருக்கிறாங்க. மிகச்சிறந்த மாமருந்து இது ரெண்டும். இந்த 2ஐயும் செய்து போன சார் எப்ப பார்த்தாலும் பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. பொய்யில்லை உண்மை. ஆட்டிசம் பாதிப்பு என்று சொல்லக்கூடிய நரம்பியல் குறைபாடு உடைய ஒரு பெண் குழந்தை, ஜெயஸ்ரீன் பேரு. அந்த பெண் குழந்தை ஈரோட்ல இருக்கு. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளியில தேவாரம் படிக்கின்ற மாணவியாக அந்த பெண் குழந்தை இருக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு சிறு வயதிலே பேச்சு வராத போது அவர்கள் திருக்கோலக்கா திருத்தலத்துக்கு போய் அங்கு வழிபாடு செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அந்த குழந்தை மேடை ஏறி தேவாரமும் திருவாசகமும் பாடிக்கொண்டிருக்கின்றது. வேணும்னா யார் வேணும்னாலும் போய் அவங்க கிட்ட நேரடியாக கேட்டுக்கலாம். ஈரோடு மாவட்ட இசைப்பள்ளியில அந்த பெண் குழந்தை படித்துக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் வாழும் சான்று. இதெல்லாம் நம்முடைய திருமுறைகள், நம்முடைய ஞானாசிரியர்கள் எவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு நீங்க ஏதோ எப்பவோ செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல, இப்பவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய சான்று. அதனால அப்படிப்பட்ட அந்த ஊமை பெண்ணை பேச வைத்தவர் மாணிக்கவாசக பெருமான். அதை பேச வைத்த உடனே அவர் மீண்டும் மடத்திற்கு போகிறார். மீண்டும் மடத்திற்கு போன உடனே சிவபெருமான் என்ன நினைக்கின்றார், அவர் சொன்ன பாடிய பதிகங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் தானே போய் படியெடுக்க வேண்டும் என்று கருதுகின்றார். போய் கேட்கிறார், சுவாமி நீங்கள் பாடலை சொல்லுங்கள், நான் எழுதிக் கொள்கிறேன். அப்ப மாணிக்க வாசகர் அதுவரை அவர் பாடிய பாடல்களை சொல்ல அதையெல்லாம் எழுதி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான்னு கையெழுத்து போட்டு சாமி வைக்கிறார். அந்த எடுத்துக்கொண்டு போனா அடுத்த நாள் காலையில பார்த்தா அது சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நடராஜ பெருமானுடைய திருவடி கீழே இருக்கு. இது என்ன புதுசா கோயில் சாத்தும் பொழுது இல்லாத ஏட்டுச்சுவடி கோயிலை திறக்கும் பொழுது இருக்கின்றதுன்னு பார்த்த தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த ஏட்டுச்சுவடியை எடுத்து படிக்கிறாங்க. எடுத்து படிச்சா அதுல எல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு. இதை பார்த்த உடனே இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி கேட்க, அப்ப சிவபெருமான் அசரீதியாக மாணிக்க வாசகரை கேளுங்கள்னு சொல்லுகிறார். உடனே அவங்க எல்லாம் போய் மாணிக்க வாசகரை கூட்டிட்டு வந்து, சுவாமி இப்படி ஏடு கிடைத்திருக்கிறதுன்னு சொன்ன உடனே இறைவனுடைய திருவிளையாடலை புரிந்து கொண்ட மாணிக்க வாசகர் இதற்கெல்லாம் பொருள் என்ன என்று கேட்டால், இதோ இந்த தில்லை அம்பலத்திலே நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமான் தான் இதற்கெல்லாம் பொருள் என்று சொல்லி அப்படி அவரை நோக்கி கை காட்டி அப்படியே இறைவனோடு இரண்டர கலந்து விட்டார் நம்முடைய மாணிக்க வாசகர். அப்படி அவர் இரண்டர கலந்த நாள்தான் இந்த ஆனி மகம். அந்த நாளிலே அவர் குறித்த சிந்தனையை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சொற்பிற்கிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அரியனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் எந்த ஞானாசிரிய பெருமகனார்
சிவமா ஜானகிராமன் ஐயாவை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.